ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி 20/2/2025 சாக்கார முரளி பார்க்க போகிறோம். 20 फरवरी 2025। बाबा के महावाक्य, मीठे बच्चे अब विकारों का दान दो तो ग्रहण उतर जाए और यह तमो प्रधान दुनिया सतो प्रधान बने। இனிமையான குழந்தைகளே, இந்த விகாரத்தை தானம் செய்யுங்கள். அப்போ உங்களை பிடிச்ச இந்த மாயா கிரகணம் நீங்கிடும். தமோ பிரதான உலகமே சதோ பிரதானமாக மாறிடும் இல்லையா? அப்போ பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம நிறைய பேர் கேட்பாங்க, என்ன இது சொர்க்கம், அது கூட ஆசை தானே, அது இதுன்ட்டு. ஆசை தான், ஆனால் இதில் சுயநலம் மட்டும் இல்லை, பொதுநலமும் இருக்குது. உலகமே சொர்க்கமாகுதே நம்ம விகாரத்தை தானம் பண்ணுறதுனால. प्रश्न, तुम बच्चों को किस बात से कभी भी तंग नहीं होना चाहिए? ஸோ எந்த ஒரு விஷயத்தில் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. उत्तर, तुम्हें अपनी लाइफ से कभी भी तंग नहीं होना चाहिए, क्योंकि यह हीरे जैसा जन्म गाया हुआ है, इनकी संभाल भी करनी है। तंदुरुस्त होंगे तो नॉलेज सुनते रहेंगे। ஸோ எதை கண்டு சோர்ந்து போகக்கூடாது. என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சோர்ந்து போயிடக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தற்கொலை. அப்போ அந்த மாதிரி பாபா தற்கொலை பண்ணக்கூடாதுன்னா அந்த மாதிரியெல்லாம் நடக்கும் நமக்கு இல்லையா? சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா இது வைரத்துக்கு சமமான வாழ்க்கைன்னு மகிமை பாடப்பட்ட வாழ்க்கை இதுதான், சங்கமயுக வாழ்க்கை தான். இதை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும், ஆரோக்கியமாகவும் வச்சுக்கணும். அப்போ தான் உங்களால் இந்த ஞானத்தை கேட்டுக்கிட்டே இருக்க முடியும். यहाँ जितना दिन जिएंगे कमाई होती रहेगी, हिसाब किताब चुप्त होता रहेगा। பாபா சொல்கிறாரு, நீங்கள் எந்த அளவுக்கு உயிரோடு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வருமானம் சேமிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ அழியக்கூடிய வருமானத்தை சாகிற வரைக்கும் சேர்த்துக்கிட்டு இருக்கிறது பைத்தியக்காரத்தனம். ஏன்னா எதையுமே அவன் அனுபவிக்க போகிறது கிடையாது. இருக்கிறதே அவன் அனுபவிக்காமல் கடைசி நேரத்துலையும் சேர்த்துக்கிட்டு இருக்கிறான்னா அவன் பைத்தியக்காரத்தனம். ஆனால் நம்ம சேர்க்குறது அடுத்த 5000 வருஷத்துக்கு சேர்க்குறோம். அதனால் எந்த அளவுக்கு ஆயுள் நீண்டதாக இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் சம்பாதிச்சுக்கிட்டே தானே இருப்பீங்க, முரளி படிச்சுட்டே தானே இருப்பீங்க. இது நேற்றுமே கூட சொல்லியிருந்தார். ஸோ அந்த அளவுக்கு கணக்கு வழக்கம் முடியும் இல்லையா? வருமானம் சேமிக்கிறதும் பாபா நினைவின் மூலமாக தான், குணத்தை தாரணை பண்ணுறதன் மூலமாக தான். அப்போ கணக்கு வழக்கம் முடிச்சிடுறீங்க. ஸோ அதனால் உயிரை விடணுன்ற எண்ணமே வரக்கூடாது. கீத். ஓம் நமோ சிவாய. ஓம் சாந்தி. ஆஜ் குருவார் ஹே, இன்னைக்கு வியாழக்கிழமை. तुम बच्चे कहेंगे सतगुरुवार, क्योंकि सत्युग की स्थापना करने वाला भी है, सत्य नारायण की कथा भी सुनाते हैं, प्रैक्टिकल में नरसे नारायण बनाते हैं। ஸோ நாம் சத்குருவார்னு சொல்கிறோம். ஜென்ரலாக அதை குருவார்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க, ஆனால் நம்ம சத்குருவார்னு சேர்த்து சொல்கிறோம். ஏன்னா சத்யுகத்தை படைப்பவர் சத்யநாராயணன் ஆகிறதுக்கான கதையை இப்போ நமக்கு சொல்லிட்டு இருக்கிறார் இல்லை? சத்துன்னு வருதுப்பாங்க. சத்யநாராயணன் ஆகக்கூடிய கதையை, சத்யநாராயணன் கதையை சத்யுகத்தை படைப்பவரே சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். அதனால தான் இது சத்குரு. ஸோ சத்தியமான கதையை சொல்கிற சத்தியமான குரு, அவருடைய நாள் அப்படின்ட்டு ஒரு நாளை வச்சுருக்கிறாங்க, சத்குருவார் அப்படின்ட்டு. गाया भी जाता है,
सर्व का सद्गति दाता फिर விருக்ஷபதி भी है. இல்லையா, பாபாவை வந்து சத்கதி கொடுக்குற வள்ளல்னு மட்டும் சொல்கிறது கிடையாது, விருக்ஷபதி இல்லையா, இந்த மனித விருட்சத்துடைய தலைவனாக இருக்கிறார். यह मनुष्य सृष्टि का जाड़ है. இது மனித சிருஷ்டி மரம். जिसको कल्प वृक्ष कहते हैं. இதுதான் கல்ப விருட்சம்னு சொல்கிறோம். कल्प कल्प अर्थात 5000 वर्ष बाद फिर से हूबहू रिपीट होता है. ஸோ கல்பமாக, அதாவது 5000 வருடம் கழித்து இப்போ என்ன நடந்ததோ அது அப்படியே அக்யூரேட்டாக ரிப்பீட் ஆகுது. ஜாட் பி ரிப்பீட் ஹோத்தா ஹேன்னா, அப்போ மரமும் அப்படியே இல்லையா, அப்படியே மரம் அழியுது, மறுபடியும் அதே மரம் வளருது. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். அதே மரம் தான் அழிந்து அதே மரம் வளருது. இந்த மாதிரி உலகத்தில் எந்த மரமும் இருக்காது இல்லையா. அதேமாரி மேலே இந்த கல் வருது அந்த கல் வருதுன்னு சயின்ஸ் சொல்லுது இல்லையா, உலகத்தை அழிக்குன்ட்டு. ஒவ்வொரு கல்பத்திலும் இதே மாதிரியே சொல்லுவாங்க. फूल 6 मास निकलते हैं, फिर माली लोग जड़ निकाल रख देते हैं, फिर लगाते हैं तो फूल निकल पड़ते हैं. ஸோ 6 மாதம் கழித்து பூக்கள் மலருது. பிறகு தோட்டக்காரர் வந்து அதை வேரோடு எடுத்துட்டு மீண்டும் வேற ஒரு பூச்செடி நடுறாரு அப்படின்னா அதுவும் மறுபடியும் வந்து பூ கொடுக்கும் தானே. அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது இல்லை. இதுதான் இது பார்த்தா அந்த கரகாட்டக்காரன் ஜோக்கு மாதிரி. 2 வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தேன், ஒன்று இங்கே இருக்குது, இன்னொன்று எங்கே, அதுதான் ஏன் இது. அந்த மாதிரி தான் உண்மையில் இந்த மரம். அந்த மரத்தை அழிச்சாச்சு, இது எந்த மரம்? அதே மரம் தான் இது. இது செம சூப்பர் இல்லை? वाओ. अब यह तो बच्चे जानते हैं, बाप की जयंती भी आधा कल्प मनाते हैं, आधा कल्प भूल जाते हैं. அரை கல்பம் பாபாவுடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுறோம். அதுக்கப்புறம் அரை கல்பம் அதை பற்றி நினைவே இல்லாமல் சொர்க்கத்தில் ஆனந்தமாக இருப்போம். பக்தி மார்க் में आधा कल्प याद करते हैं. இல்லை, பக்தி மார்க்கத்தில் அரை கல்பம் நினைவு சேரும். பாபா கப் ஆக்கர்கே பாபா கப் ஆக்கர்கே கார்டன் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஸ்தாபன் கரேங்கே. பாபா எப்போ வந்து இந்த பூந்தோட்டத்தை உருவாக்குகிறார்? தஷாயே தோ बहुत होती है. இல்லை, நிறைய தசை, ராகு திசை, பிரகஸ்பதி திசை இப்படின்ட்டு நிறைய இருக்குது. பிரகஸ்பதிக்கு தஷா பி ஹே. ஸோ பிரகஸ்பதி தசையும் இருக்குது. உத்தர்த்தி கலா கி பி தஷாயே ஹோத்தி ஹே. அதே மாதிரி இறங்கும் கலைக்கான தசாவும் இருக்குது. இஸ் சமய பாரத் பர் ராகு கா கிரகன் பைட்டா ஹுவா ஹே. ஸோ இப்போ பாரதத்தில் ராகு கிரகணம் தான் பிடிச்சிருக்குது. चंद्रमा को भी जब ग्रहण लगता है तो पुकारते हैं, दे दान तो छूटे ग्रहण. ஸோ சந்திர கிரகணம் பிடிக்கும் பொழுது சொல்லுவாங்களாம், தானம் கொடுத்தால் கிரகணம் நீங்கி போகும். ஸோ அந்த டைமில் வந்து தானம் புண்ணியம் பண்ணுவாங்களாம். ஸோ இங்கே வந்து 5 விகாரங்களை தானம் பண்ணுறோம். अब बाप भी कहते हैं, यह 5 विकारों का दान दे दो तो छूटे ग्रहण. ஸோ பாபாவும் இங்கே சொல்கிறாரு, 5 விகாரத்தை தானம் செஞ்சிங்கன்னா கிரகணம் விட்டு போயிடும். अभी सारी सृष्टि पर ग्रहण लगा हुआ है. ஸோ பாரதத்தில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த மனித சிருஷ்டிக்குமே இப்போ கிரகணம் தான் பிடிச்சிருக்குது. 5 तत्वों पर भी ग्रहण लगा हुआ है. அதே மாதிரி
பஞ்ச தத்துவத்துக்கும் கிரகணம் பிடிச்சிருக்குது இல்லையா? எத்தனை இயற்கை சீற்றங்கள், நிலநடுக்கங்கள், இப்போ கிரகணம் பிடிச்சிருக்குது. கியோங்கி தமோ பிரதான் ஹே, ஏன்னா எல்லாமே தமோ பிரதான் ஆயிடுச்சு. ஹர் சீஸ் நயி ஃபிர் புராணி ஜரூர் ஹோத்தி ஹே. ஸோ ஒவ்வொரு பொருளும் முதலில் புதியதாகவும் பிறகு பழையதாகவும் ஆகியே தீரும். நயிக்கோ சதோ பிரதான், புராணிக்கோ தமோ பிரதான் கருத்தே ஹே. புதியதைத்தான் சதோ பிரதானம்னும் பழையதை தமோ பிரதானம்னும் சொல்கிறோம். சோட்டே बच्चे को भी सतो प्रधान महात्मा से भी ऊंच गिना जाता है. இதில் சின்ன குழந்தைகளை சதோ பிரதானமான மகாத்மாவாக சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு சமீபமாக ஒரு பிரம்மகுமாரி வீடியோ, ஒரு குழந்தை பேசுது. அந்த குழந்தைக்கு ஒரு 5-6 வயசு தான் இருக்கும். ஆச்சரியமாச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் முரளி படிக்கிற மாதிரிலாம் வச்சாங்க. அது எப்படின்னா அது பார்த்து படிக்கும், அவ்வளோதான். அல்லது அது ஒரு ட்ரைனிங் கொடுத்து அப்படி தான் இருக்கும். இந்த குழந்தை முரளி எடுக்குது, பெரியவங்க மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குது. ஆச்சரியமாக இருக்குது. எப்பட்றா? ஏன்னா அந்த வயசில் குழந்தைங்க, இப்போ இருக்கிற குழந்தைங்களாம் படிக்கிறது கூட கிடையாது இல்லை. இதுக்கு முன்னாடி வந்த வீடியோ, இதுக்கு முன்னாடி கொரோனாவுக்கு முன்னாடி வந்த வீடியோ, அப்போலாம் குழந்தைங்க ஓரளவு ஒழுங்காக படிச்சதுங்க. இப்போ அந்த கொரோனாவுக்கு அப்புறம் 8வது படிக்கிற குழந்தைங்க கூட எழுத்து கூட்டி தான் படிச்சுன்னு இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை சூப்பராக படிக்கிறதும் இல்லாமல் அப்படி ஒரு அத்தாரிட்டியாக ஏதோ மம்மாவே குழந்தையாகி பேசுகிற மாதிரி இருக்குது. காரணம் சதோ பிரதானம் இல்லை. அதனால தான் குழந்தைங்களை மகாத்மாவை விட பெரியவங்க அப்படின்னு சொல்லப்படுது. கியோங்கி உண்மை 5 விகார் நஹி ரஹத்தே. ஏன்னா அவங்களுக்கு 5 விகாரங்களே கிடையாது, எண்ணத்தில் கூட கிடையாது. மற்றபடி மகாத்மாக்களுக்கு அது தெரியும், கலியுக மகாத்மாக்களுக்கு சொர்க்கத்தில் தெரியாது. பக்தி தோ சந்நியாசி பி சோட்டேपन में करते हैं. जैसे राम तीर्थ श्री कृष्ण का पुजारी था, फिर जब संन्यास लिया तो पूजा खलास. ஸோ சன்னியாசிகள் கூட குழந்தையாக இருக்கும்போது பக்தி பண்ணுவாங்க. ஆனால் உதாரணத்துக்கு சொல்கிறார், ராமதீர்த்தர்னு ஒருத்தர் இருந்திருக்கிறாரு, ஸ்ரீகிருஷ்ணருடைய தீவிர பக்தர், பூஜையெல்லாம் பண்ணார். பிறகு சன்னியாசம் மேற்கொண்டோடனே அவ்வளோதான், பூஜை முடிஞ்சிடுச்சு. சிருஷ்டி பர் பவித்ரதா பி சாஹியேன்னா பார்த்தீங்களா? ஏன்னா பக்தி ஆக்சுவலாக விகாரத்தில் விழ வைக்கிறது. அங்கே பக்தியே ஒரு மயக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். நீங்கள் பாருங்களா, சர்ச்சில் பாடுற பாட்டு, ஆனால் அது ஒரு தூய்மையான மயக்கமாக இருக்கும், ஆனால் மயக்கம் இருக்கும் அதில். ஸோ அப்படி அவங்க மயங்கி போயிட்டாங்கன்னா அப்புறம் பூமியை யார் பாதுகாக்கிறது? தூய்மை வேணும் இல்லையா? ஸோ அதனால் அப்படி ஒரு மார்க்கம் இருக்குது, சந்நியாச மார்க்கம். பாரத் பகலே சப்சே பவித்ரதா, फिर जब देवता ये वाम मार्ग में जाते हैं तो फिर अर्थक्वेक आदि में सब स्वर्ग की सामग्री, सोने के महल आदि खलास हो जाते हैं. ஸோ எப்போ இந்த தேவதைகள் வாம மார்க்கத்தில், அதாவது விகாரத்தில், காமத்தில் விழறாங்களோ அப்போ எர்த்துக்காக்கு நிலநடுக்கம் சொர்க்கத்தின் அனைத்து பொருட்களும், தங்கத்திலே ஆன அரண்மனை எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ அப்போ பாருங்கள், சொர்க்கத்தையே ஒரு நிலநடுக்கம் இடிக்குது அப்படின்னா நரகத்தெல்லாம் இடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இல்லையா? ஸோ இப்போ நிலநடுக்கம் ஸ்டார்ட் ஆகுது. பாபா குழந்தைங்க உஷாராக இருக்க வேண்டிய நேரம், ஏன்னா இந்தியாவிலையும் வந்துடுச்சு. ஏன்னா டைமும் கிட்ட நெருங்கிடுச்சு இல்லையா? ஏன்னா சங்கமயுகம் முடிஞ்ச உடனே சத்தியுகம் வந்துடும். நிறைய பேர் 100 வருஷம் கழித்து தான் உலக அழிவு ஸ்டார்ட் ஆகும்லாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பாபா சொல்லியிருக்காரு திடீர்னு முடிஞ்சிடும்ன்ற. இப்படியே கனவு கண்டுக்கிட்டே இருந்தால் கடைசியில் அப்போ தான் துடிப்பாங்க. அது அந்த சாக்கு போக்கு தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிறது, புருஷார்த்தம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. फिर
नए सिर बनने शुरू होते हैं பிறகு புதியதாக மீண்டும் உருவாகும். டிஸ்ட்ரக்ஷன் ஜரூர் ஹோத்தா ஹே, இல்லையா, அழிவு கண்டிப்பாக நடந்தே தீரும். உபத்ரவ் ஹோத்தே ஹே, கண்டிப்பாக துக்கம் நடக்கும். ஜப் ராவன் ராஜ்ய ஷுரு ஹோத்தா ஹே, இல்லையா, ராவண ராஜ்யம் ஆரம்பிச்சிருச்சுனாலே துக்கமும் கண்டிப்பாக நடக்கும். இஸ் சமய் சப் பதித் ஹே, எல்லாருமே இப்போ அழுக்காக தான் இருக்கிறாங்க. சத்யுகமே தேவதாயே ராஜ்ய கர்த்தே ஹே, சத்யுகத்தில் தேவதைகள் ராஜ்யம் பண்ணுவாங்க. असुरों और देवताओं की युद्ध दिखाई है. அவங்க சத்தியுகத்தில் தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடந்ததாக காட்டிடுறாங்க. சொர்க்கத்தில் எப்படி சண்டை நடக்கும்? பரந்து தேவதாயே தோ ஹோத்தே ஹி ஹே சத்யுகமே, ஆனால் தேவதைகள் சத்யுகத்தில் இருப்பாங்க. அங்கே வஹா லடாயி ஹோ கைசே சக்தி, இல்லையா, ஹோ கைசே சக்தி, அங்கே எப்படி சண்டையெல்லாம் நடக்கும்? சங்கம் பர்த்தோ தேவதாயே ஹோத்தே நஹி, இங்கே சங்கமயுகத்தில் தேவதைகளும் கிடையாது. ஏன்னா சங்கமயுகத்தில் தான் ஆக்சுவலாக உலக அழிவுக்கான சண்டை நடக்குது. அது தேவதைகள் இங்கே கிடையாது. தேவதைகள் எப்படி அசுரர்களோட சண்டை போடுவாங்க? துமாரா நாம் ஹி ஹே பாண்டவ், உங்கள் பேரும் பாண்டவர்கள். பாண்டவோ கௌரவோं की भी लड़ाई होती नहीं. ஸோ பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டை ஒருபொழுதும் நடக்கிறது கிடையாது, இல்லையா. கௌரவர்கள் சண்டை போட வந்தாங்கன்னா இந்தாப்பா எல்லாத்தையும் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம போகிறவங்க. நம்ம எப்படி சண்டை போடுவோம்? யஹ் சப் ஹே கபோடே, இது எல்லாமே கட்டுக்கதைகள் தான். கித்தனா படா ஜாடு ஹே, எவ்வளோ பெரிய மனித சிருஷ்டி மரம். கித்தனே அத்தாஹ் பத்தே ஹே, எத்தனை இலைகள், இந்த இலைகள்ன்றது ஒவ்வொரு ஆத்மாவும், இல்லையா, எத்தனை இலைகள் இந்த மரத்தில் எண்ணவே முடியாது, இல்லையா. உன்கா ஹிசாப் தோடி கோயி நிக்கால் சக்தி, இதோடைய எத்தனை இருக்குதுன்னு யாராலையாவது எண்ண முடியுமா? சங்கம் பர்த்தோ தேவதாயே ஹோத்தே நஹி, சங்கமயுகத்தில் தேவதைகள் கிடையாது. बाप बैठ आत्माओं को समझाते हैं, आत्मा ही सुनकर कांद हिलाती है. ஆத்மாக்கள் தான் இதை கேட்டு தலையாட்டுறாங்க. ஹம் ஆத்மா ஹே, பாபா ஹம்கோ படாத்தே ஹே, யஹ் பக்கா கர்னா ஹே. ஸோ நாம் ஆத்மாக்கள், பாபா நமக்கு நடத்திட்டு இருக்கிறார். இதை மைண்டில் நல்லா பதிய வைக்கணும். பாப் ஹமே பத்தித் சே பாவன் பனாத்தே ஹே, பாபா நம்மளை அழுக்கில் இருந்து தூய்மையாக்குறார். ஆத்மா மேஹி அச்சே வா புரே சன்ஸ்கார் ஹோத்தே ஹேன்னா, ஸோ ஆத்மாவில் தான் நல்ல சமஸ்காரமும் கெட்ட சமஸ்காரமும் இருக்குது. ஆத்மா ஆர்கன்ஸ் துவாரா கஹத்தி ஹே ஹம்கோ பாபா படாத்தே ஹே. ஸோ கர்மேந்திரியங்கள் மூலமாக ஆத்மா தான் சொல்லுது, எங்களுக்கு பாபா நடத்திட்டு இருக்கிறாரு. பாப் கஹத்தே ஹே ஹம்கோ பி ஆர்கன்ஸ் சாஹியே ஜிஸ்ஸே சம்ஜாவும். பாபா சொல்கிறார், எனக்கும் கர்மேந்திரியம் வேணும் தானே, அப்போ தானே நான் உங்களுக்கு சொல்ல முடியும். உங்களுக்கு எப்படி காது இருந்தால் தான் கேட்க முடியுமோ, அது மாதிரி எனக்கும் வாய் இருந்தால் தானே பேச முடியும். ஆத்மாவுக்கு குஷி ஹோத்தி ஹே, ஆத்மாவுக்கு குஷி ஏற்படுது. பாபா ஹர் 5000 வருஷ் பாத் ஆத்தே ஹே, ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு பிறகு பாபா வருகிறார். ஹம்கோ சுனானே, நமக்கு
பாபா நடத்துகிறார் இந்த ஞானத்தை. அந்த ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து தும் தோ சாம்னே பைட்டே ஹோனா, நீங்கள் எதிர உட்காந்துட்டு இருக்கிறீங்க இல்லையா, மதுபன் கி ஹி மகிமா ஹே, மதுபனுக்கும் மகிமை இருக்குது இல்லையா, ஆத்மாவங்கா பாப் தோ வஹ் ஹேனா, ஸோ ஆத்மாக்களின் தந்தை அல்லவா மதுபனில் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறவர். சப் உன்கோ புலாத்தே ஹே, அவரைத்தான் எல்லோரும் கூப்பிட்றாங்க, ஆனால் அவர் அமைதியாக உங்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கிறார். இது எவ்வளோ இதை நினச்சி பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்கும். அல்லா மட்டும்தாண்டா கடவுள், இயேசு தாண்டா கடவுள், அது இதுன்ட்டு ஒவ்வொரு மதத்தினரும் சண்டை போட்டிருக்காங்க. அவர் அமைதியாக வந்து ஞானத்தை கொடுத்துட்ருக்கிறார். தும்கோ யஹா சம்முக்கு பைட்னே மே மஜா ஆத்தா ஹே, ஸோ அப்படிப்பட்ட ஒரு எதிர உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்னு நினைக்கும் போதே உங்களுக்கு சந்தோஷம் வருது. பரந்து யஹா சப்தோ ரஹனஹி சக்தே, அதுக்காக இங்கே எல்லாருமே வந்து உட்காந்துட முடியுமா? முடியாது இல்லையா. அப்படி காரோபார் சர்வீஸ் ஆதி கோபி தேக்னா ஹே, ஏன்னா உங்கள் வீட்டை பார்த்துக்கணும் இல்லையா, உங்களுக்குரிய வேலை, அடுத்தது ஞானத்தை கொடுக்குற சேவை, இதையெல்லாம் பண்ணணுமே. எல்லாம் மதுபனிலே உட்காந்துட்டா யார் மற்றவங்களுக்கு செய்தி கொடுக்கறது? ஆத்மா ஏ சாகர் கே பாஸ் ஆத்தி ஹே, ஸோ ஆத்மாக்கள் எல்லாம் கடல் கிட்ட வந்திருக்கிறீங்க, ஞான கடல் கிட்ட. தாரன் கர் ஃபிர் ஜாயே அவரோங்கோ சுனானா ஹே, ஸோ ஞானத்தை தாரணை செய்து பிறகு போய் மற்றவர்களுக்கும் இதை நீங்கள் சொல்லணும். நஹித்தோ அவரோங்கா கல்யாண் கைசே கரேங்க, அப்படி நீங்கள் போய் சொல்லணும்னா மற்றவர்களுக்கு யார் நன்மை செய்ய முடியும்? இங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா. யோகி और ஞானி तो ஆத்மா को ஷாக் रहता है, ஸோ ஞானியாகவும் யோகியாகவும் இருக்கக்கூடிய குழந்தைகள் நீங்கள் தான். அதனால் உங்களுக்கு மற்றவங்களுக்கு புரிய வைக்கணுன்ற ஆர்வம் இருக்கணும். அப் சிவ ஜெயந்தி மனாயி ஜாத்தி ஹேன்னா, இப்போ சிவ ஜெயந்தி கொண்டாடப்படுது. भगवान वाच है, भगवान वाच श्री कृष्ण के लिए नहीं कह सकते, ஸோ பகவானின் மகா வாக்கியங்கிறத வந்து கிருஷ்ணருக்கு சொல்ல மாட்டோம். வஹ்தோ ஹே தெய்வீ குணோவாலா மனுஷ்ய, தெய்வீக குணமுடைய மனிதர் தான் அவர் இல்லையா, அவரை போய் பகவான் சொல்ல முடியாது. டீட்டிசம் கஹா ஜாத்தா ஹே, டெய்டிசம் தேவதைகள் அப்படின்னு சொல்லப்படுது, தெய்வீக தர்மம், அதான் டெய்டிசம், இங்கிலீஷில் டெய்டி அப்படின்னு சொல்லுவோம். அப் பச்சே यह तो समझ गए हैं कि अभी தேவி தேவதா தரம் நஹி ஹே, ஸோ இப்போ குழந்தைங்க வந்து இந்த விஷயத்தை புரிஞ்சிக்கிறாங்க. இப்போ தேவி தேவதா தரம் இல்லை, ஸ்தாபனா ஹோ ரஹி ஹே, ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. தும் ஏசே நஹி கஹேங்கே கி ஹம் அபி தேவி தேவதா தரம் கே ஹே, இப்போ நாம் வந்து நாங்கள் தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள்னு சொல்ல மாட்டோம். நஹி அபி தும் பிராமன் தர்ம கே ஹோ, பிராமண தர்மத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறீங்க. தேவி தேவதா தர்ம கே பன் ரஹே ஹோ, தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக மாறிட்டு இருக்கிறீங்க. தேவதாவோं का परचाया इस पतित सृष्टि पर नहीं पड़ सकता है, ஸோ தேவதைகளுடைய நிழல் கூட இந்த பூமியில் பட முடியாது. லவ் யூ பாபா, லவ் யூ பாபா, லவ் யூ பாபா. ஏன்னா ஆக்சுவலாக தேவதைகளுடைய கால பூமியில் படாதுன்ட்டு புராண கதைகளில் இருக்கும். நிறைய இடத்துல வந்து அபிமன் ஏதோ ஒரு நலத்தமேந்தி, ஸோ அதில் நலன் பிரிஞ்சு போய் அவனை வர வைப்பாங்க. அவனை மாதிரியே நிறைய பேர் வந்திருக்கிறதுனால ஒரிஜினல் நலன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் பொழுது நலனை தான் தமயந்திக்கு பிடிக்கும். ஸோ நலன் மாதிரி நம்ம போகலான்ட்டு தேவதைகள்லாம் வேஷம் போட்டு வருவாங்க.
அப்போ நலனை எப்படி கண்டுபிடிப்பான்னா தேவதைகளுடைய கால் கீழப்படாது. அப்போ காலை பாப்பா, யாருடைய கால் கீழப்படுதோ அவன் தான் நலன் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணிக்குவா மறுபடியும். சரி, ஆனால் பாபா சொல்கிறாரு கால் இல்லை, நிழல் கூட படாதுன்றார். ஏன்னா இப்போ காலில் கீழப்படாது, மேலே மிதக்குறாங்க அப்படின்னா கூட நிழல் படும்ல, நிழல் கூட படாது. அப்படின்னா அர்த்தம் இங்கே வரவே மாட்டாங்க தேவதைகள்னு அர்த்தம். பத்தித் சிருஷ்டி பர் நஹி பட் சக்தா ஹே, இல்லை இந்த அழுக்கான உலகத்தில் அவங்க நிழல் கூட படாது. இஸ்மே தேவத்தாயே ஆனா சகே, இங்கே தேவதைகள் இந்த பூமியில் வரவே முடியாது. தும்ஹாரே லியே நய் துனியா சாகியே, உங்களுக்காக புது உலகம் வேணும் இல்லையா. பாபா ஒரு முறையில் சொல்லியிருக்காரு, உங்களுக்காகவே பழைய உலகத்தை மொத்தமாக நான் அழிக்கிறேன். ஏன்னா நீங்கள் தூய்மை ஆகிட்டீங்களே, என் குழந்தைங்களுக்கு தூய்மையான உலகம் வேணும் இல்லையா. ஸோ அதுக்கு நீங்கள் தகுதி பெறுவதற்கு இந்த இடம் இது ட்ரைனிங் கிரவுண்டு. நமக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் நமக்கு இங்கே வேலை கிடையாது. லக்ஷ்மி கி பி பூஜா கர்த்தே ஹே தோ கர் கி கித்தனி சஃபாயி கர் தேத்தே ஹே. இல்லை லக்ஷ்மி பூஜை எப்போ, குறிப்பாக நம்ம ஊரில் தீபாவளி அப்போ தான் லக்ஷ்மி பூஜை பண்ணுவாங்க, குபேர லக்ஷ்மி பூஜைன்ட்டு. அப்போ எவ்வளவு வீட்டை சுத்தப்படுத்துகிறாங்க. அப்போ ஒரிஜினலாகவே லக்ஷ்மி இந்த பூமிக்கு வராங்கன்னா எவ்வளோ தூய்மையாக இருக்கணும் உலகமே இல்லையா. அவங்க பூஜைக்கே இப்படி வீட்டை கழுவுறாங்க, அப்போ ஒரிஜினலாக எப்படி இருக்கும் லக்ஷ்மி வரும்போது இந்த பூமியை. அப் இஸ் சிருஷ்டி கி பி கித்தனி சஃபாயி ஹோனி ஹே. ஸோ இப்போ பூமி கூட எவ்வளவு தூய்மையாக ஆக வேண்டி இருக்குது. சாரி புராணி துனியாகி கத்தம் ஹோ ஜானி ஹே, ஒட்டுமொத்த பழைய உலகமும் அழியணும். இப்போ லக்ஷ்மி சே மனுஷ்ய தன் ஹி மாங்தே ஹே, லக்ஷ்மி கிட்ட மனிதர்கள் காசு மட்டும்தான் கேட்குறாங்க. லக்ஷ்மி படி யா ஜகத் அம்பா படி. இப்போ கேட்குறார், லக்ஷ்மி பெரியவங்களா அம்மன் பெரியவங்களா? இதை யாருமே யோசிச்சதில்லை இல்லையா. விஷ்ணு பெரியவரா சிவன் பெரியவரா இந்த போட்டி வந்துருக்குது. பாபா கேட்குறார், லக்ஷ்மி பெரியவங்களா பார்வதி பெரியவங்களா? ஸோ யார் பெரியவங்க, லக்ஷ்மி பெரியவங்களா அம்மன் பெரியவங்களா? அம்பா. அம்பா கே மந்திர் பி பகுத்தே இல்லையா. அம்மன் தான் பெரியவங்க. ஏன்னா அம்மன் கிட்ட தான் எல்லாமே கேட்டுட்டு இருப்பாங்க. லக்ஷ்மி கிட்ட வெறும் காசு மட்டும்தான் கேட்பாங்க, அதுவும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் லக்ஷ்மி பூஜை, இல்லாட்டினா தீபாவளி இந்த மாதிரி. அதனால தான் அம்மன் கோயில் தெருக்கு தெரு இருக்குது. லக்ஷ்மிக்கு அந்த மாதிரி கோயில் ரொம்ப ரேராக தான் இருக்கும். மனுஷங்கோ, அதாவது லக்ஷ்மிக்குன்னு தனி கோயில். மனுஷங்கோ குச் பி பத்தா நஹி, ஆனால் மனிதர்களுக்கு பாவம் எதுவுமே தெரியலை இல்லையா. இப்போ கதையே பாருங்களாம், பார்வதிக்கு தான் காளி அது இதுன்னு ஊறப்பட்ட கதை இருக்கும், லக்ஷ்மிக்கு அந்த கதையும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. லக்ஷ்மிக்கு கதையே இருக்காது, விஷ்ணுக்கு கதையே இருக்காது, கிருஷ்ணர் கூட கதை இருக்கும், விஷ்ணுக்கும் கதையே இருக்காது. ஸோ அப்போ மகிமை எல்லாமே பார்வதி தேவிக்கு தான். तुम समझते हो लक्ष्मी तो स्वर्ग की मालिक और जगदम्बा जिसको सरस्वती भी कहते हैं वही जगत अम्बा फिर यह लक्ष्मी बनती है. ஸோ நமக்கு தான் தெரியுது லக்ஷ்மி ஸ்வர்கத்தின் எஜமானி. ஆனால் இந்த ஜெகதம்பா சரஸ்வதின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க தான் ஜகத்துக்கே தாய். லக்ஷ்மியை ஜகத்தின் தாயின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு 2 குழந்தை இருக்கும் பாருங்க, அந்த குழந்தைக்கு மட்டும்தான் அவங்க தாய். விஷ்ணுவும் அப்படி தான், அவங்க குழந்தைக்கு தான் ஒரு அப்பா. சிவன் தான் உலகத்துக்கே தந்தை. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த ஜெகதம்பா தான் பிறகு சொர்க்கத்தில் லக்ஷ்மியாக மாறிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு உலகத்தில் பாவம் யாருக்குமே தெரியல. தும்ஹாரா பட் ஊஞ்ச் ஹே, உங்களுடைய படிப்பு ரொம்ப உயர்ந்தது. தேவதாவோं का पद உங்களுடைய உங்களுடைய பதவி ரொம்ப உயர்ந்தது. எந்த அளவுக்கு உயர்ந்ததுன்னா இதுக்கு முன்னாடி தேவதை பதவியே கீழே தான்றார். எவ்வளோ போதை வரணும் இது இல்லையா. देवताओं का पद कम है,
தேவதைகளுடைய பதவி கூட உங்கள் பதவிக்கு முன்னாடி குறைச்சல் தான். அப்படின்னா சொர்க்கத்தை விட இதில் தானே சந்தோஷம் இருக்கணும். இதில் தான் பவர், பஞ்ச தத்துவத்தையும் அடக்கிற பவர். அதுவும் அது வெறி கொண்டு அலையும்பொழுது அதை நீங்கள் அடக்குறீங்க இல்லையா. அந்த காலமட்டை அடக்குவாங்க இல்லையா ஒரு ஃபங்க்ஷனு தமிழ்நாட்டில். என்ன ஃபங்க்ஷனு, சரி, அந்த பொங்கல் அப்புறம் வரக்கூடிய அந்த ஃபங்க்ஷன், அந்த ஜல்லிக்கட்டு. ஸோ அந்த ஜல்லிக்கட்டு அந்த மாதிரி ஒரு வெறி கொண்ட காளை, அதை வெறியேற்றி அதை அடக்கிறது, அமைதியாக இருக்கிறத அடக்கிறது கிடையாது. அந்த மாதிரி சொர்க்கத்தில் பஞ்சதத்துவம் அமைதியாகிடும், அங்கே பெரிய விஷயம் கிடையாது. இங்கே வெறி கொண்டு ஆடும்போது அதை நீங்கள் அமைதிப்படுத்துகிறீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு தானே பதவி அதிகம், பவர் அதிகம். ஊஞ்ச்தே ஊஞ்ச்தோ பிராமன் சோட்டி ஹேனா. ஸோ பிராமண குலம் ரொம்ப சின்னது, ஆனால் மிக மிக உயர்ந்தது இல்லையா, உயர்ந்த குலம். சங்கம யுகம் கூட ரொம்ப சின்னது. அதனால தான் வாமன அவதாரத்தில் கிருஷ்ணர் குள்ள பிராமணனாக காட்டியிருப்பாங்க. ஆனால் அவர் குள்ளமாக இருக்கிற இந்த குள்ள பையன் என்ன இடத்து கேட்ட போகிறான், 3 அடி நிலம் தானே வேணும் எடுத்துக்கோ அப்படின்ட்டு ராஜா சொல்கிறார். பார்த்தா உலகத்தையே அவர் அளக்கிறார். அந்த மாதிரி நம்ம யாருன்றது அவங்களுக்கு தெரியாது பாவம். தும்ஹோ சப்சே ஊஞ்ச், அனைவரையும் விட உயர்ந்தவர்கள் நீங்கள். துமாரி மகிமாவே, பாருங்கள், கடவுள் நம்மளுடைய மகிமையை பாடுறார். எல்லோரையும் விட உயர்ந்தவர்கள் நீங்கன்னு பாபா சொல்கிறார். அப்போ அந்த உயர்ந்த, ஆக்சுவலாக டக்குன்னு மைண்டில் ஃப்ளாஷ் ஆகுது. அந்த மேல்மலையனூரில் பார்த்திங்கன்னா தேர் வரும். ஸோ இது மாதிரி நிறைய ஊரில் இருக்கும். ஸோ அந்த தேர் ரொம்ப ஹைட்டில் இருக்கும். அந்த ஹைட்டு மேலே தான் அம்மனை வச்சுருப்பாங்க. அவ்வளோ உயர்ந்தவர்கள் நீங்கள். அந்த மாதிரி லக்ஷ்மியை ஊர்வலம் எடுத்துகிட்டு வராங்களா, அம்மனை தானே எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அப்போ தெரியுது இல்லையா யார் உயர்ந்தவர்கள்ன்ட்டு. ஸோ அப்போ அவ்வளோ உயர்ந்த மகிமை அந்த தேருக்கு மேலே இருக்கிறவனா, என்னுடைய ஒரு வினாடி பார்வை கிடைக்குமான உலக மக்களே ஏங்கிட்டு இருக்கிறாங்கன்னா, என்னுடைய நடத்தை அவ்வளோ உயர்ந்ததாக இருக்கணும். என்னுடைய பார்வை, வார்த்தை, எண்ணம், உள்ளுணர்வு அவ்வளோ உயர்ந்ததாக இருக்கும். அதுக்காக தான் பாபா இந்த மகிமை பாடுறார். துமாரி மகிமா ஹே சரஸ்வதி ஜெகதம்பா உன்சே கியா மில்தா ஹே. ஸோ சரஸ்வதி ஜெகதம்பான்லாம் அம்மாவுக்கு மட்டும் மகிமை கிடையாது, உங்கள் ஒவ்வொருத்தருடைய மகிமை தான் இது. இல்லை, நீங்கள் எல்லோரும் மாஸ்டர் பிரம்மாண்டம், மாஸ்டர் சரஸ்வதியும் நீங்கள் தான். சிருஷ்டிக்கு பாத்ஷாஹி இல்லையா. ஏன் அவ்வளோ மகிமை? அம்மன் கிட்டேருந்து, சரஸ்வதி கிட்டேருந்து என்ன கிடைக்கிது? உலக ராஜ்யம் கிடைக்கிது. நேற்று பாபா சொன்னார் சூப்பராக, நிலாவில் போய் தேடுறாங்க, அங்கே என்ன இருக்குது, அங்கே என்ன ராஜ்யமாக இருக்குது அப்படின்னு கேட்குறார் இல்லையா. வஹாத்தும் தன்வான் பந்தே ஹோ, அங்கே நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பீங்க. விஸ்வக்கா ராஜ்ய மில்தா ஹே, உலகத்தின் அரசாட்சி உங்களுக்கு கிடைக்கிது. ஃபிர் கரீப் பந்தே ஹோ, அப்புறம் துவாபரகத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் இழந்து ஏழையாகிறீங்க. பக்தி மார்க் ஷுரு ஹோத்தா ஹே, பக்தி மார்க்கம் துவாபரகத்துலேருந்து தொடங்கிடுது. ஃபிர் லக்ஷ்மிக்கோ யாத் கர்த்தே ஹே, அப்புறம் தான் விழுந்து விழுந்து லக்ஷ்மி நினைக்கிறோம். வீட்டுக்கு லக்ஷ்மி தான் வரமாட்றா, வீட்டுக்கு லக்ஷ்மி தான் வரமாட்றா. ரஜினி கூட சொல்கிறார், இப்போ உங்களுக்கு நிறைய லக்ஷ்மி வராங்கப்பில் இருக்குது. அதாவது இளையராஜா ஏதோ ஒன்று சொன்னார், சரஸ்வதி இருக்கிறாங்க ஆனால் லக்ஷ்மி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. காசு இல்லை, பட் அந்த சரஸ்வதி ஞானம் கொடுக்கறது சரஸ்வதி இருக்காங்கன்ட்டு அவர் சொல்கிறார். இப்போ லக்ஷ்மி கூட கிடைக்கிறாங்க அப்படி இருக்குது இந்த கேஸுக்கு அப்புறம்னு ரஜினி கேட்குறார். அப்போ லக்ஷ்மியை பணத்தோடும் சரஸ்வதியை ஞானத்தோடும் அவங்கள அறியாமலே கரெக்டாக சொல்கிறாங்க பாங்க. ஆனால் எந்த ஞானம்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க அந்த பாட்டு ஞானம் அப்படி புரிஞ்சிக்கிறாங்க. ஸோ ஏழை ஆகிறதுனால லக்ஷ்மி வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம வீட்டுக்கு. அப்புறம் நிறைய வீடியோலாம் கூட வரும், உங்கள் வீட்டில் மகாலட்சுமி சதா குடி இருப்பது எப்படி அப்படின்னா என்ன அர்த்தம்னா காசு வர்றது. உங்கள் வீட்டில் அம்மன் சதா குடி இருப்பது எப்படின்னு போட மாட்டாங்க, ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு பாவம் காசு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஹர் வர்ஷ் லக்ஷ்மி, அதேமாதிரி மகாலட்சுமி உங்கள் வீட்டில் கட்டி போடுவது எப்படி, மகாலட்சுமி வசியம் செய்வது எப்படி, இப்படியெல்லாம் வரும். ஹர் வர்ஷ் லக்ஷ்மி கி பூஜா பி ஹோத்தி ஹே, ஒவ்வொரு வருஷத்திலும் லக்ஷ்மி பூஜா நடக்குது. லக்ஷ்மிக்கோ ஹர் வர்ஷ் புலாத்தே ஹே, ஒவ்வொரு வருடமும் லக்ஷ்மியை கூப்பிட்றாங்க. ஜெகதம்பாக்கோ கோயி ஹர் வர்ஷ் நஹி புலாத்தே ஹே, அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஜெகதம்பாவை கூப்பிட்றது கிடையாது.
जगदम्बा को सॉरी जगदम्बा की तो सदैव पूजा होती ही है. ஏன்னா தினம் தினம் பூஜை நடக்குது ஜெகதம்பாவுக்கு. ஜப் சாஹே ஆக்சுவலாக இந்த மகாகும்ப மேளாவும் ஜெகதம்பா தான் இல்லையா. கங்கை யமுனை இதெல்லாமே ஞான கங்கைகள் தானே. ஜெகதம்பா பூஜை தான் அதுவுமே. அதேமாதிரி நம்ம ஊரில் ஆற்று திருவிழா இது எல்லாமே ஜெகதம்பா திருவிழா தான். ஸோ சதா பூஜையே பூஜை தான் ஜெகதம்பாவுக்கு. ஜப் சாஹே ஆக்சுவலாக அந்த மேல்மலையனூர் எப்போவுமே அபிஷேகம் நடக்குமா என்னன்னு தெரில. நான் போனப்போ பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக அபிஷேகம் நடந்துக்கிட்டே இருக்குது கண்டினியூஸாக. சின்ன சிலை அதுதான் ஆரம்பத்தில் இருந்த சிலைப்பில் இருக்கும். மூலவர் சிலை பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அதுக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை அப்படியே சுற்றி பார்த்துக்க வேண்டியது தான். அதை சுற்றியே இருக்கும். அது வித்தியாசமாக இருக்கும் அந்த கோயில். जब चाहे तब அம்பா கே மந்திர் மே ஜாயே. எப்போ வேணாலும் நீங்கள் அம்மன் கோயிலுக்கு போக முடியும் இல்லையா. பெரும்பாலும் தினமும் தான் இருக்கும் அம்மன் கோயில், தினமும் இருக்கும். ஆமாம். யஹாம் பி ஜப் சாஹோ. மற்றபடி லக்ஷ்மி கோயிலெலாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் டைம் மட்டும்தான் கூட்டம் இருக்கும். யஹாம் பி ஜப் சாஹோ ஜகதம்பா சே மில் சக்தே ஹோ. இங்கே கூட நீங்கள் எப்போ நினச்சாலும் ஜெகதம்பாவை சந்திக்க முடியும் தானே. तुम भी जगदम्बा हो ना, நீங்களே ஜெகதம்பா தானே. सबको विश्व का मालिक बनने का रास्ता बताने वाले हो. அனைவருக்கும் சொர்க்கத்தின் எஜமானர் ஆகிறதுக்கான வழியை சொல்பவர்கள் நீங்கள் தானே. இல்லை, ஜெகதம்பா கிட்ட சொர்க்கத்துக்கு எஜமானர் ஆகக்கூடிய வழி கிடைக்குது. அப்போ நீங்களும் கொடுக்குறீங்க தானே. அப்போ நீங்களும் ஜெகதம்பா தானே. ஜெகதம்பா கே பாஸ் சப் குச் ஜாக்கர் மாங்தே ஹே. இல்லையா, ஜெகதம்பா கிட்ட எல்லாத்தையும் கேட்பாங்க. காசும் கேட்பாங்க, நோய் வந்துச்சுன்னா சரியாகணும்னு கேட்பாங்க. அது லக்ஷ்மி கிட்ட கேட்க மாட்டாங்க இல்லையா. ஹாஸ்பிட்டலில் ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலில் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா அம்மன் சிலை தான் இருக்கும். உள்ளே போன உடனே துர்கை சிலை இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லக்ஷ்மி சிலை இருக்காது இல்லையா. அங்கே காசு செலவு பண்ணி அவ்வளோ செலவு பண்ணி பொழைச்சா போதும்னு நினைக்கிறாங்க. இப்போ கரெக்டாக பாருங்கள், அவங்க அம்மன் சிலை தான் வைக்கிறாங்க. ஸோ எல்லாமே ஜெகதம்பா கிட்ட கேட்குறாங்க. லக்ஷ்மி சே சிர்ஃப் தன் மாங்தே ஹே. லக்ஷ்மி கிட்ட இருந்து காசு மட்டும்தான் கிடைக்குது. உன்கே ஆகே தோ சப் कामनाएं रखेंगे तो सबसे ऊंच मर्तबा तुम्हारा अभी है. ஸோ அம்மனுடைய எதிர போனால் எல்லா வேண்டுதலையும் வைக்கிறாங்க. மனோகாம்னா ஏதோ ஜெகதம்பா அம்பாஜி கோயிலில் இருக்கும் குஜராத்தில். அதாவது உங்கள் அனைத்து மனோ ஆசைகளை நிறைவேற்றுபவள் அப்படின்ற அர்த்தத்தில் போட்டிருக்கோம் ஹிந்தியில். ஸோ அப்படி தான் அனைத்து ஆசைகளையும் வேண்டுதல் வைக்கிறாங்க இல்லை. அம்மன் கோயிலில் போய் வேண்டுதல் வச்சுட்டு வருவாங்க. அப்போ எல்லாத்தையும் விட மிக உயர்ந்த பதவி உங்களோட இது தானே. லக்ஷ்மி கிட்ட காசு மட்டும் தானே கேட்குறாங்க. சூப்பர் இல்லையா. ஜப்கி பாப் கே ஆக்கர் பச்சே பனே ஹோ बाप वर्षा देते हैं. ஸோ எப்போ உங்களுக்கு உயர்ந்த பதவி, எப்போ நீங்கள் பாபா கிட்ட அவருடைய குழந்தைய ஆனீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அந்த உயர்ந்த பதவி. அப்போ தான் பாபா உங்களுக்கு ஆஸ்தியையும் கொடுக்குறார். अभी तुम हो ईश्वरीय संप्रदाय, फिर होंगे देवी संप्रदाय. இப்போ நீங்கள் ஈஸ்வரிய குலத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறீங்க, பிறகு தெய்வீக குலத்தை சார்ந்தவர்களாக சொர்க்கத்தில் மாறிடுவீங்க. இஸ் சமய் சப் மனோகாம்னாயே பவிஷ்ய கேலியே பூரி ஹோத்தி ஹே. இதுதான் அங்கே எழுதப்பட்டிருக்கும். சப் மனோகாம்னாயே பூரி கர்னே வாலி அப்படின்ட்டு இருக்கும். அம்மன் அனைத்து மன ஆசைகளையும் பூர்த்தி செய்பவள் அப்படின்ட்டு. ஸோ இந்த நேரத்தில் எதிர்காலத்துக்காக அனைத்து மன ஆசைகளும்
நிறைவு செய்யப்படுகிறது. இல்லை, இங்கே எதையும் ஆசைப்படாதீங்க, கேட்காமலே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும்ன்ற. இங்கே நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கிடைக்காம போயிடும், ஏன்னா உலகம் அழிய போகுது, எதுக்கு இங்கே ஆசைப்படுறீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். कामना तो मनुष्य को रहती है ना, ஆசைகள் மனிதர்கள் தானே வைப்பாங்க. தும்ஹாரி சப் காம்னாயே பூரி ஹோத்தி ஹே, உங்களுடைய அனைத்து ஆசைகளும் இப்போ நிறைவேறுகிறது. எஹ்தோ ஹே ஆசுரி துனியா, இது அசுர உலகமாக இருக்குது. बच्चे देखो कितने पैदा करते हैं. ஸோ இந்த பழைய உலகத்தில் எவ்வளவு குழந்தைகள் பெற்றுக்கிறாங்க இல்லையா? அப்போ நிறைய குழந்தைகள் பெற்றுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கர்ப்பத்தடை சாதனத்தினால குழந்தை பிறக்கிறதில்ல. மற்றபடி இப்போ இருக்கக்கூடிய விகாரத்துக்கு விட்டால் அப்போ விட இப்போ தான் அதிகமாக குழந்தை பெற்றுக்குவாங்க. தும் बच्चों को तो साक्षात्कार कराया जाता है, உங்களுக்கு அனைத்தும் சாட்சாத்காரம் காட்டப்படுகிறது. सतयुग में कैसे श्री कृष्ण का जन्म होता है, சொர்க்கத்தில் எப்படி ஸ்ரீகிருஷ்ணருடைய பிறவி ஏற்படுது அப்படிங்கிற சாட்சாத்காரம் பாபா காட்டியிருக்கிறார். वहाँ तो सब कायदेशीर होता है, அங்கே எல்லாமே விதிபூர்வமாக நடக்கும். துக்க நாம் நஹி ரஹதா, துக்கத்தின் பேரே அங்கே இருக்காது. உன்கோ கஹா ஹி ஜாத்தா ஹே சுக்தாம், அதோடைய பேரே என்ன? சுகதாமம். அப்போ எப்படி அங்கே துக்கம் இருக்கும்? தும்னே அநேக் பார் சுக் மே பாஸ் கியா ஹே, அநேக் பார் ஹார் காயி ஹே और ஜீத் பி பாயி ஹே, நீங்கள் பல முறை அந்த சுகதாமத்தை கடந்து வந்திருக்கிறீங்க, அநேக முறை தோல்வியும் அடைஞ்சிருக்கிறீங்க, அநேக முறை இல்லை அந்த தோல்வின்றது சொர்க்கத்தை இழந்துடுறது, பிறகு மீண்டும் சொர்க்கத்தை அடையிறீங்க, வெற்றியும் அடைஞ்சிருக்கிறீங்க பல கோடி தடவை. ஸோ அதனால் இது முடியுமா அந்த கேள்விக்கே இடம் கொடுக்கக்கூடாது. என்னால் முடியலன்னா யாரால் முடியும், அதுதான் மைண்டில் இருக்கணும். अभी स्मृति आई है कि हमको बाबा पढ़ाते हैं, நமக்கு பாபா நடத்திட்டு இருக்கிறாரு அப்படின்ற நினைவு வந்துடுச்சு. ஸ்கூல் மே நாலேஜ் படுத்தே ஹே, பள்ளிக்கூடத்தில் ஞானத்தை சொல்லிக் கொடுப்பாங்க, படிப்பு சொல்லிக் கொடுப்பாங்க. சாத் சாத் மேனர்ஸ் பி சீக்தே ஹே, மேனர்ஸும் கற்றுக்குவாங்க இல்லையா? பள்ளிக்கூடத்தில் மேனர்ஸும் அதுக்கு ஒரு மார்க்கே இருக்குது, காண்டக்ட் சர்டிஃபிகேட், காண்டக்டில் கை வச்சுருவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? வஹா கோயி இன் லக்ஷ்மி நாராயண் ஜெய்சே மேனர்ஸ் நஹி சீக்தே ஹே, ஆனால் அந்த ஸ்கூலில் யாரும் லக்ஷ்மி நாராயணன் மாதிரி தெய்வீக குணமுடையவர்களாக ஆகிறதுக்கான மேனர்ஸை கற்றுக்கிறது கிடையாது. அபி தும் தெய்வீ குண் தாரன் கர்த்தே ஹோ, நீங்கள் இப்போ அந்த தெய்வீக குணத்தை தாரணை பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்த ஸ்கூலில். महिमा भी उनकी ही गाते हैं, सर्वगुण संपन्न तो अभी तुमको ऐसा बनना है இல்லையா? அவர்களுக்கான மகிமை தான் சர்வ குணங்களில் நிரம்பியவர்கள் அப்படிங்கிறது லக்ஷ்மி நாராயணனுடைய மகிமை. ஸோ அப்போ நீங்கள் அந்த மாதிரி இப்போ ஆகணும். तुम बच्चों को अपनी इस लाइफ से कभी तंग नहीं होना चाहिए. ஸோ இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு ஒருபொழுதும் வெறுப்பே வரக்கூடாது. ஸோ ரெண்டு அர்த்தம், இறந்துடக்கூடாதுன்றது ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் பாபா விட்டு போயிடக்கூடாது. என்ன இது எல்லாரும் ஜாலியாக இருக்கிறாங்க, நான் மட்டும் இப்படி இருக்கிறேன்ற எண்ணமே வரக்கூடாது. அப்போ நீங்கள் இதை சரியாக படிக்கலை, அந்த நினைவிலே இல்லை, சேவை செய்யலைன்னு அர்த்தம். ஸோ இதில் சோர்ந்து போகக்கூடாது, மற்றவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கறதுல சோர்ந்து போயிடக்கூடாது இல்லையா? அதில் கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்.
அது குரான்லேயும் இருக்குது, கூட்டத்தாரை தேடி செல்வதில் சோர்ந்து போகாதீர்கள். ஆனால் அவங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கறதுன்னு அவங்களுக்கு தெரியல, ஏதோ சண்டை போடுறதுக்கு போகிறது அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. क्योंकि यह हीरे जैसा जन्म गाया हुआ है. ஏன்னா வைரத்துக்கு சமமான ஜென்மம்னு இதுக்கு மகிமை இருக்குது இல்லையா. இந்த மாதிரி ஜென்மம் சொர்க்கத்தின் பதவியே இதுக்கு கம்மின்ட்டார். லக்ஷ்மி நாராயணன் பதவியே இதுக்கு கம்மி இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கிற பதவிக்குன்றார். இன்கி சம்பால் பி கர்னி ஹோத்தி ஹே. ஸோ அதனால் இதை நீங்கள் பாதுகாக்கணும், இந்த வாழ்க்கையை. குறிப்பாக சரீரத்தை விடணும், அந்த மாதிரி எண்ணமே வரக்கூடாதுன்றார். எவ்வளோ நேரம் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வருமானம் சம்பாதிச்சுட்டே இருப்பீங்க. காசே இல்லாமல் டூருக்கு போய் என்ன பண்ண போகிறீங்க? காசே இல்லாமல் ஸ்கூல் டூருக்கு போகிறீங்கன்னா அது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்காது, எதுவுமே வாங்கிட்டு வர முடியாது. அந்த மாதிரி நீங்கள் சொர்க்கத்தை சுற்றி பார்க்க போகிறீங்கன்னா அந்த அளவுக்கு வருமானம் சம்பாதிக்கிறது எவ்வளோ நேரம் இந்த உடலில் இருக்கிறீங்களோ அப்போ தான் அது சாத்தியம் இல்லையா. தந்துருஸ்த் ஹோங்கே தோ நாலேஜ் சுன்தே ரஹேங்கே. ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா தான் ஞானம் கேட்பீங்க. ஸோ அதனால் இதை ஆரோக்கியமாகவும் வச்சுக்கணும் இல்லையா. ஒரு சிலர் ஆத்மான் பாபா சொல்லிட்டார், இந்த உடம்பை ஏன் கவனிக்கணும் அப்படின்னு சாப்பிடாமல் பட்டினியிலும் கிடக்கிறாங்க. ஒரு சிலர் அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. பிமாரி மேபி சுன் சக்தே ஹே. இல்லை உடம்பு சரியில்லைன்னா கூட, அந்த நோயுற்று இருந்தால் கூட உங்களால் ஞானத்தை கேட்க முடியும் தானே. மரண படுக்கையில் இருந்தாலும் முரளி மிஸ் பண்ணாதீங்கன்னு பாபா சொல்கிறார். அப்படி தான் ஜானகி தாதி இருந்தாங்க, அப்படி தான் குல்ஜார் தாதி இருந்தாங்க. படுத்துக்கிட்டே இருந்தாலும் இன்னொருத்தர் படிப்பாங்க அவங்களுக்கு. பாருங்கள், குல்ஜார் தாதி வாய் மூலமாக தான் இந்த ஞானமே வந்தது. ஆனால் அவங்களுமே கடைசி வரைக்கும் முரளி படிச்சுட்டு தான் இருந்தாங்க. பிரம்மா பாபாவும் அப்படி தான். பாப்கோ யாத் கர் சக்தே ஹே. அதே மாதிரி மரணப்படுக்கையில் இருந்தாலும் பாபாவை நினைக்க முடியும் தானே. ஆக்சுவலாக அப்போ தான் அதிகமாக நினைப்பாங்க. யஹா ஜித்னா தின். ஆனால் அது அந்த உடல் வலி அதில் போயிடக்கூடாது கவனம், அதில் கவனம் இருக்கணும். யஹா ஜித்னா தின் ஜியேங்கே சுகி ரஹேங்கே. ஸோ இந்த சங்கமயுகத்தில் எவ்வளோ நாட்கள் நீங்கள் வாழறீங்களோ அவ்வளோ நாள் நீங்கள் சுகமாக இருப்பீங்க இல்லையா. இப்போ மட்டும் இல்லை, அங்கேயும் சொர்க்கத்திலையும் சுகமாக இருப்பீங்க, ஆரம்பத்திலேருந்தே வருவீங்க. கமாயி ஹோத்தி ரயேகி. ஸோ வருமானமும் சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஹிசாப் கிதாப் சுப்து ஹோத்தா ரஹேகா. ஸோ கணக்கு வழக்கையெல்லாம் முடிக்கவும் முடியும். ஸோ அதனால் கர்ம கணக்கை முடிக்காமல் இறந்தணும். இப்போ நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம், நான் சாக போகிறேன், சாக விரும்புகிறேன்ட்டு. கர்நாடகாவில் ஒரு 85 வயது உள்ள ஒரு சகோதரி, அவங்களுக்கு 60 வயசுலேருந்தே ஏதோ அந்த ஸ்பைனல் கார்டு டிஸ்க்கு கொஞ்சம் நவுந்துருச்சிப்பில் இருக்குது. அது பயங்கர வலியை தான் கொடுக்கும். அதனால் அவங்க நான் மரணிப்பதற்கு அரசாங்கம் எனக்கு அனுமதி கொடுக்கணும், டாக்டர் ஊசி போட்டு வலி இல்லாமல் இறக்கிறதுக்கு. ஸோ அப்படி ஒரு சட்டம் இங்கே கிடையாது, சில நாடுகளில் இருக்குது. ஆனால் இப்போ இந்தியாவிலையும் அதை பாஸ் பண்ணிட்டாங்க. கர்நாடகாவுக்கு மட்டும்தானா இல்லை இந்தியா ஃபுல்லாவான்னு எனக்கு தெரியல. பட் அப்படி வாய்ப்பு இருந்தாலும் நீங்கள் விடக்கூடாது. மேபி அதுக்காக கூட பாபா சொல்லியிருக்கலாம் இல்லையா. ஏன்னா அடுத்தது நீங்கள் ஆரோக்கியமான உடலே கிடைத்தாலும் கூட ஞானம் கிடைக்காதே, பாபாவை நினைக்க முடியாதே. உலகம் மோசமாக இருக்கும்போது அந்த அந்த வாயுமண்டலத்தின் பிரபாவத்தில் மாட்டிக்குவீங்கல்ல. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு வருமானம்ன்றதை புரிஞ்சுக்கோங்க. பச்சே கஹத்தே ஹே பாபா சத்யுக் கப் ஆயேகா. குழந்தைங்க கேட்குறாங்க, பாபா சத்யுக் எப்போ பாபா வரும் சத்யுகம்ட்டு. ஏஹ் பகுத் கந்தி துனியா ஹே. இது ரொம்ப அழுக்கான உலகமாக இருக்குது பாபா. பாப் கஹத்தே ஹே அரே பகலே கர்மாதீத் அவஸ்தா தோ பனாவோ. முதல்ல நீ கர்மாதீத் நிலை அடையிற வழியை பார் இல்லையா. அந்த கணக்கெல்லாம் முடிச்சுட்டு வருமானத்தை சேர்த்துக்கிற வழியை பார். என்னமோ ரெடி ஆகிட்ட மாதிரி எப்போ பாபா சத்யுகம் வரும்னு கேட்டுட்டு இருக்கிற. எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா.
जितना हो सके पुरुषार्थ करते रहो, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. बच्चों को सिखलाना चाहिए कि शिव बाबा को याद करो, यह है अव्यभिचारी याद. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து கற்றுக் கொடுங்க, சின்ன குழந்தைங்களுக்கும் சொல்கிறார் இல்லையா. சின்ன குழந்தைங்களுக்காக உலகம் அழியாமல் இருக்காது. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த தப்பு பண்ணுறாங்க. குழந்தைங்கன்னா விளையாட தானே செய்யும், அவங்களுக்கு ஏன் இதை திணிக்கணும்? உலகம் அழியும் போது அந்த குழந்தைக்கும் ஆஸ்தி அடையிறதுக்கு உரிமை இருக்குது இல்லை. அதனால் குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து புரிய வைக்கணும், சிவபாபாவை நினைவு செய்யுங்கன்ட்டு. ஏன்னா இதுதான் கலப்படமற்ற பக்தி, அவ்விபச்சார பக்தி, சரி அவ்விபச்சாரி நினைவு. ஏ शिव की பக்தி கர்னா வஹ் ஹே அவ்விபச்சாரி பக்தி. ஸோ அதே மாதிரி ஒரு சிவனை மட்டும் ஆரம்பத்தில் பக்தி பண்ணாங்க துவாபரகத்தில். ஸோ அது வந்து அவ்விபச்சார பக்தி, சத்தோ பிரதான் பக்தி. फिर देवी देवताओं को याद करना वह है सतो பக்தி. இல்லை சத்தோ பிரதான பக்தின்றது சிவனை மட்டும் வழிபட்டது துவாபரக ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் தேவதைகளை வழிபட ஆரம்பித்தாங்களே, அது சதோ பிரதானத்துலேருந்து சதோ ஆயிடுச்சு, கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. இப்போ கல் முள்ளலாம் நினைவு பண்ணுறாங்க, அதான் தமோ பக்தி, தமோ பிரதானம். பாப் कहते हैं उठते बैठते मुझ बाप को याद करो. பாபா சொல்கிறாரு, எழுந்தாலும் அமர்ந்தாலும் என்னை நினைவு செய்தபடி இருங்கள். बच्चे ही बुलाते हैं, हे पतित पावन, हे लिबरेटर, हे गाइड, यह आत्मा ने कहा ना. ஸோ குழந்தைங்க தான் கூப்பிட்டாங்க, பதித்து பாவனனே வாங்க, விடுவிப்பவரே வாங்க, வழிகாட்டியே வாங்கன்ட்டு. ஆத்மா தானே கூப்பிட்டுச்சு. ஸோ அந்த ஆத்ம உணர்வில் வர்றதுக்கான பயிற்சியை தான் பாபா கொடுக்குறார். बच्चे याद करते हैं, बाप अभी स्मृति दिलाते हैं, तुम याद करते आए हो, हे दुख हरता सुख करता आवो, आकर दुख से छुड़ावो, लिबरेट करो, शांति धाम में ले जाओ. ஸோ பாபா சொல்கிறாரு, குழந்தைங்க வந்து நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்களாம். அதை வந்து பாபா ஞாபகப்படுத்துகிறார். நீ எப்படியெல்லாம் தெரியுமா குழந்தை என்னை கூப்பிட்ட அப்படின்னு சொல்கிறார். இல்லை அந்த திருவருட் செல்வர் படத்தில் வந்து உன் குடும்பமே எனக்கு அடிமைன்னு நீ எழுதி கொடுத்துருக்குற அப்படின்ட்டு அவர் கல்யாணத்தின் பொழுது வந்து சிவன் தடுத்தாட்கொள்வார் ஒரு முனிவர் வேஷத்தில் வந்து. ஸோ அந்த மாதிரி, ஏன்னா முன்ஜென்மத்தில் என்னென்ன நம்ம பக்தி பண்ணோம் நமக்கே தெரியாது இல்லை, அதை ஞாபகப்படுத்துகிறார். எப்படி நினைவு பண்ணுமா? துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவரே வந்து இந்த துக்கத்துலேருந்து என்னை காப்பாற்றுங்க, அந்த மாதிரி துக்கத்தை அனுபவிச்சிருக்கிறோம். அப்படி நாம் கூப்பிட்ருக்குறோன்னா என்ன அர்த்தம் யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தா அப்படி எல்லாம் கூப்பிட்ருப்போம் இல்லையா. ஸோ மீண்டும் இதில் மாட்டிக்கக்கூடாதுன்றதில் கவனம் இருக்கணும். பாபா ஞானம் கிடச்சி உலகம் ரொம்ப மோசமாக போகுதுன்னு தெரிஞ்சு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ வந்து துக்கத்திலேருந்து என்னை காப்பாற்றுங்க, விடுவீங்க, சாந்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போங்க உங்கள் கூடவே அப்படின்னு நினச்சிங்க. ஸோ அந்த மாதிரி எங்கள் பாட்டியெல்லாம் கூட அடிக்கடி அந்த உடம்பு சரியில்லாதப்போ புலம்பிலாம் நான் பார்த்துருக்குறேன். பாப் कहते हैं तुमको शांति धाम में ले जाऊंगा. ஸோ பாபா சொல்கிறாரு, உங்களை சாந்தி தாமத்திற்கு நான் அழைத்து செல்வேன். அழைச்சிட்டு போக தானே கூப்பிட்டீங்க, அதுக்கு தான் வந்திருக்கிறேன். फिर सुखधाम में तुमको साथ नहीं देता हूँ. சுகதாமத்தில் வந்து நான் உங்கள் கூட இருக்க மாட்டேன். சாந்தி தாம் வரைக்கும் உங்களை அழைச்சிட்டு போயிடுவேன். அங்கேருந்து நீங்கள் தானாகவே இறங்கி சுகத்தை அனுபவிப்பீங்க. பாபா அங்கே வரமாட்டார் இல்லையா. அதனால தான் அதை வந்து மாமியார் வீடுன்னு பாபா சொல்வார். சொர்க்கத்தை பொண்ணு கொடுக்குறாங்க அப்படின்னா அவ்வளோதான், கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு பிறகு அப்பா அம்மா வந்து அவ்வளோவா வரமாட்டாங்க இல்லையா பொண்ணு வீட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி பாபாவுக்கு
அவருடைய வரம்புக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்கு முழுசாக கொடுத்துட்டார். இப்போ பொண்ணு கொடுக்குறாங்கன்னா அந்த பொண்ணு வந்து எந்த பையனை கல்யாணம் பண்ணுறாலோ அவளுடைய சொத்துக்கு அந்த பொண்ணுக்கு தான் உரிமை இருக்குது, அவங்க அப்பாவுக்கு கிடையாது. இப்போ அப்பா போய் சாப்பிட்டாருன்னா என்ன அர்த்தம்? அது தப்பு தானே அது, இல்லையா? ஸோ அந்த மாதிரி அதனால்தான் பொண்ணு வீட்டில் பொண்ணுடைய அப்பா வந்து அங்கே போய் தங்க மாட்டார். அதெல்லாம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இல்லையா? சொர்க்கத்தை கொடுத்துட்டாரு, ஆனால் அங்கே அவர் வந்துட்டார்னா அவரும் அனுபவிக்கிற மாதிரி ஆகிடும்ல. அனுபவிக்காமல் கொடுக்குறாரு குழந்தைங்களுக்கு. சாத் அபிஹி தேத்தாகும். ஸோ இப்போ தான் நான் உங்கள் கூட இருக்கிறேன். சபி ஆத்மாவோங்கோ கர் லே ஜாத்தாகும். அனைத்து ஆத்மாக்களையும் நான் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன். मेरा अभी पढ़ाने का साथ है और फिर वापस घर ले जाने का साथ है. இப்போ உங்களுக்கு நான் வந்து படிப்பு சொல்லி கொடுக்குறேன், கூடவே உங்களை அழைச்சிட்டு போகிற வேலையும் எனக்கு இருக்குது. बस मैं अपना परिचय तुम बच्चों को अच्छी रीति बैठ सुनाता हूँ. ஸோ என்னுடைய அறிமுகத்தை நல்லா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். जैसे जैसे जो पुरुषार्थ करेंगे उस अनुसार फिर वहाँ प्रारब्ध पाएंगे. ஸோ பாபா எப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாரோ அப்படியெல்லாம் எந்த குழந்தைங்க முயற்சி செய்கிறாங்களோ அதன் ஆதாரத்தில், எப்படி முயற்சி செய்கிறாங்களோ அதன் ஆதாரத்தில் தான் அங்கே உங்களுக்கு பிராப்தி கிடைக்கும், பலன் கிடைக்கும். சமஜ் தோ பாப் பகுத் தேத்தே ஹே. பாபா நிறையவே புரிய வைக்கிறார். ஜித்னா ஹோ சகே முஜே யாத் கரோ தோ விக்ரம் வினாஷ் ஹோங்கே. பாபா சொல்கிறாரு, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு என்னை நீங்கள் நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழியும். அவர் உடனேக்கே பங்க் மில் ஜாயங்கே. பறக்கிறதுக்கான சிறகுகளும் கிடைச்சிடும், இல்லையா? ஆத்மா பறந்து போகணும், இல்லையா? பாபாவை நினைக்க நினைக்க என்ன ஆகும்? ஆத்மா பறக்கக்கூடியது தான், ஆனால் அதோடைய சிறகை உடச்சிட்டான் இந்த ராவணன். அங்கே கூட பார்த்திங்கன்னா அந்த ஜடாயுன்ற பறவை சீதையை மீட்க வரும்போது ராவணன் அதோடைய ரெக்கையை வெட்டுவான். ஸோ ஆத்மாவுடைய ரெக்கையை வெட்டுறது தான். ஸோ அதனால் பறந்து போக முடியல. आत्मा को कोई ऐसे पंख नहीं है, ஆத்மா तो एक छोटी बिंदी है. ஸோ அப்போ உண்மையிலே ஒரு ரெக்கை இருக்குமா? அப்படி ஸ்தூலமாக ரெக்கையெல்லாம் கிடையாது. லவ் யூ பாபா. ஆக்சுவலாக ஏஞ்சலுக்கு வந்து அப்படி தான் கிறிஸ்தவர்கள் வரைஞ்சிருப்பாங்க. அது ஆக்சுவலாக ஃபரிஸ்தா தான், பறக்கிறதுனாலே ரெக்கை அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதனால் பாபா அப்படி சொல்கிறாரே தவிர உண்மையிலே ஆத்மாவுக்கு சிறகெல்லாம் இருக்காது, ஃபரிஸ்தாவுக்கும் சிறகெல்லாம் இருக்காது. ஆத்மா தோ ஏக் சோட்டி பிந்தி ஹே. அது ஒரு சின்ன புள்ளி. கிஸ்கோ யஹ் பதா நஹி ஹே கி ஆத்மா மே கைசே 84 ஜன்மோं का पार्ट नूंदा हुआ है. யாருக்குமே ஆத்மாவில் எப்படி 84 பிறவியின் பாகம் பதிவாகி இருக்குதுன்னு தெரியாது. ந ஆத்மா கா கிஸ்கோ பரிச்சய் ஹே ந பரமாத்மா கா பரிச்சய் ஹே. ஸோ ஆத்மாவை பற்றிய அறிமுகமும் யாருக்கும் கிடையாது, பரமாத்மாவை பற்றிய அறிமுகமும் யாருக்கும் கிடையாது. தப் பாப் कहते हैं मैं जो हूँ जैसा हूँ मुझे कोई भी जान नहीं सकता है. ஸோ அப்போ தான் பாபா வந்து நான் இப்படி இருக்கிறேன், இல்லையா, யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், என்னை யாருமே தெரிஞ்சிக்கிறது கிடையாது, தெரிஞ்சிக்கவும் முடியாது தானாக அப்படின்னு பாபா நமக்கு வந்து புரிய வைக்கிறார். मेरे द्वारा ही मुझे और मेरी रचना को जान सकते हैं. ஸோ என் மூலமாக மட்டும்தான் என்னை பற்றியும் என்னுடைய படைப்பை பற்றியும்
உங்களால் புரிஞ்சிக்க முடியும் இல்லையா? பாபாவை தவிர வேறு யார் மூலமாகவும் உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. மேஹி ஆக்கர் தும் பச்சோங்கோ அப்னா பரிச்சை தேத்தா ஹோம். நான் தான் வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு என்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறேன், அதே மாதிரி உங்களுடைய அறிமுகத்தையும் கொடுக்கிறேன். ஆத்மா கியா ஹே வஹ் பி சம்ஜாத்தா ஹூம். ஆத்மானா என்னன்றதையும் பாபா புரிய வைக்கிறார். இன்கோ சோல் ரியலைசேஷன் கஹா ஜாத்தா ஹே. இதுதான் சோல் ரியலைசேஷன், தன்னை உணர்தல், ஆத்மாவை உணர்தல் அப்படின்னு சொல்லப்படுது. ஆத்மா பிருக்கிட்டிக்கே பீச் மே ரஹதே ஹே. ஆத்மா அந்த புருவமத்திக்கு இடையில் வசிக்குது, அதோடைய வசிக்கக்கூடிய இடம் அது. கஹதே பி ஹே பிரகுட்டிக்கே பீச் சமக்தா ஹே. ஸோ புருவமத்தியில் ஜொலிக்குதுன்னு சொல்கிறாங்க. அஜப் சித்தாரா, ஒரு அதிசய நட்சத்திரம் புருவமத்தியில் ஜொலிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பரந்து ஆத்மா கியா சீஸே ஏஹ் பில்குல் கோயி நஹி ஜான்தே ஹே. ஆனால் அது என்ன பொருள்னு யாருக்குமே தெரியாது. ஆத்மா என்ன பொருள்னே தெரியாது. ஜப் கோயி கஹதே ஹே कि आत्मा का साक्षात्कार हो तो उन्हें समझाओ कि तुम तो कहते हो प्रकृति के बीच स्टार है, स्टार को क्या देखेंगे இல்லையா? ஸோ யாராவது உங்ககிட்ட கேட்குறாங்க, சாட்சாத்காரம் காட்டுனா நான் புரிஞ்சிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அல்லது சாட்சாத்கார் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா, இல்லையா எனக்கு ஞானம் கிடச்சிடுச்சு, அந்த ஒளியாக பார்த்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க நிறைய பேர். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன புரிஞ்சிக்க முடியும்? ஒரு நட்சத்திரத்தை வச்சு என்ன புரிஞ்சுக்கோங்க, அதை பற்றி என்ன தெரிஞ்சிக்க முடியும்? டிக்கா பி ஸ்டார் காஹி தேத்தே ஹே இல்லையா? அந்த பொட்டு வைக்கிறாங்க இல்லையா, அது கூட நட்சத்திரம் மாதிரி தானே இடுறாங்க. அதை பார்க்குறதுனால என்ன கிடச்சிட போகுது? என்ன அதில் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும்? चंद्रमा में भी स्टार दिखाते हैं, वास्तव में आत्मा है स्टार. ஸோ சந்திரனில் கூட நட்சத்திரத்தை காட்டுறாங்க, ஆனால் உண்மையிலே ஆத்மா ஒரு சின்ன நட்சத்திரம் மாதிரி இருக்குது. अभी बाप ने समझाया है तुम ज्ञान स्टार्स हो. உண்மையிலே நீங்கள் ஞான நட்சத்திரங்கள்னு பாபா உங்களுக்கு புரிய வைக்கிறார். பாக்கி வஹ் சூரிய சாந்த் சித்தாரே தோ மாண்டவே கோ ரோஷ்னி தேனே வாலே ஹே. மற்றபடி அந்த ஸ்தூல சூரியனோ சந்திரனோ நட்சத்திரங்களோ இந்த பூமிக்கு ஒளி கொடுக்கக்கூடியது, அவ்வளவுதான். வஹ் கோயி தேவதாயே நைஹே. அது ஒன்றும் சூரியன் சந்திரன்லாம் ஒன்றும் தேவதை கிடையாது, ஆனால் அதெல்லாம் பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா? பக்தி மார்க்குமே சூரிய கோபி பானி தேத்தே ஹே. சூரியனுக்கு தண்ணி வச்சு படைக்கிறாங்க. நேற்று கூட பாபா அதை சொல்லியிருந்தார். பக்தி மார்க்குமே எஹ் பாபா பி சப் கர்த்தே தே. ஸோ பக்தி மார்க்கத்தில் பிரம்மா பாபா கூட நிறைய பக்தி பண்ணியிருக்கிறார். சூரிய தேவதாயே நமக, சந்திரமா தேவதாயே நமக கஹக்கர் பானி தேத்தே தே. ஸோ சூரிய தேவதாய நமக சந்திர தேவதாய நமகன்னு சொல்லி பானி வைப்பாராம் பாபா சூரியனுக்கும் சந்திரனுக்கும். ஏ சப் ஹே பக்தி மார்க். இது எல்லாமே பக்தி மார்க்கம். இஸ்னே தோ பகுத் பக்தி கி ஹுயி ஹே இல்லையா? பாபா இவர் வந்து அதிக பக்தி பண்ணியிருக்கிறார், அதனால தான் அவருக்கு முதல்ல ஞானமும் கிடைக்கிது. नंबर 1 पूज्य तो फिर नंबर 1 பூஜாரி பனே ஹே. நம்பர் 1 பூஜைக்குரியவராக இருந்த அதே நாராயணாத்மா பிறகு நம்பர் 1 பூஜாரியாகவும் ஆயிடுச்சு. நம்பர் வார் தோ சாரி நம்பர் தோ கினேங்கன்னா, ஸோ அவர் எந்த நம்பரில் இருக்கிறாரு அப்படின்னு கணக்கிடப்படும் இல்லையா?
रुद्रमाला के भी नंबर तो है ना, भक्ति भी सबसे जास्ती इसने की है. பாபா சொல்கிறாங்க, ருத்ரமாலையிலும் கூட முதல் மணி, இரண்டாவது மணிட்டு ஒரு 108 மணி இல்லைன்னா அதில் ரேங்க் இருக்குது தானே. ஸோ பக்தி கூட அனைவரையும் விட அதிகமாக இவர் தான் செய்திருக்கிறார். अब बाप कहते हैं छोटे बड़े सबकी वानप्रस्थ अवस्था है. இல்லையா, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இப்போ வானப்பிரஸ்த நிலை தான். अभी मैं सबको ले जाऊंगा, फिर यहाँ आएंगे ही नहीं. ஸோ பாபா எல்லோரையும் இப்போ அழைச்சிட்டு போக போகிறார். பிறகு கலியுகத்தில் இங்கே நீங்கள் வரமாட்டீங்க, சொர்க்கமாகி தான் வருவீங்க. बाकी शास्त्रों में जो दिखाते हैं प्रलय हुई, जलमयी हो गई, फिर पीपल के पत्ते पर श्री कृष्ण आया, बाप समझाते हैं सागर की कोई बात नहीं, वहाँ तो गर्भ महल है जहाँ बच्चे बहुत सुख में रहते हैं. மற்றபடி பிரளயம் ஏற்பட்டது, எல்லாமே தண்ணியில் மூழ்கிடுச்சு, பிறகு ஆளிலையில் கிருஷ்ணர் வந்தார், இப்படியெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே கடலின் விஷயமெல்லாம் கிடையாது. அங்கே கர்ப்ப மாளிகையில் இருப்பாங்க. அவ்வளோ சந்தோஷமாக கர்ப்பத்தில் இருக்கிறத தான் அங்கே ஆளிலையில் சந்தோஷமாக இருக்கிறதா காட்டிட்டாங்க. அது என்ன குறிக்குது அப்படின்னா, கர்ப்பத்துடைய ஷேப்பாக ஆளிலை, அந்த ஆளிலை வடிவம், ஆளிலை வடிவத்தில் இருக்கிற கர்ப்பத்தில் அவர் ஜாலியாக சுகமாக இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால தான் கால் கட்டை விரலை சூப்பிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. யஹா கர்ப் ஜெயில் கஹா ஜாத்தா ஹே, இங்கே இருக்கிறது கர்ப்ப ஜெயில், இல்லை அவ்வளோ தண்டனை கிடைக்கும். பாப்போं की भोगना गर्भ में मिलती है. ஸோ பாவத்திற்கான தண்டனை எல்லாம் கர்ப்பத்தில் தான் அனுபவிக்கப்படுகிறது. फिर भी बाप कहते हैं मनमना भव, मुझे याद करो. அப்பவும் பாபா என்ன சொல்கிறாரு, என்னை நினைவு செய்யுங்க. என்னை அதான் மன்மனாபவ. प्रदर्शनी में कोई पूछते हैं सीढ़ी में और कोई धर्म क्यों नहीं दिखाए हैं, बोलो औरों के 84 जन्म तो है नहीं. ஸோ கண்காட்சிகளில் யாராவது உங்ககிட்ட கேட்கலாம், ஏங்க ஏணிப்படியில் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள்லாம் காணோம், உங்களை மட்டும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா சொல்லுங்கள், மற்றவர்கள் 84 ஜென்மம் எடுக்கிறது கிடையாது. சப் தரம் ஜாடுமே திகாயே ஹே. ஸோ மற்ற தர்மத்தை நீங்கள் பார்த்துக்கணுன்னா சிருஷ்டி மரம், கல்பவிருக்ஷ மரத்தின் படத்தில் போய் பாருங்கள். 2500 வருஷம் கழித்து தான் மற்றதெல்லாம் கிளையாக வருது. இது தேவதா தர்மத்திற்காக மட்டுமே அந்த ஏணிப்படின்றது. உஸ்ஸே தும் अपना हिसाब निकालो के कितने जन्म लिए होंगे. அப்போ நீங்களே அங்கே போய் கணக்கு பண்ணி பாருங்க, எத்தனை ஜனம் நீங்கள் எடுத்திருப்பீங்க, உங்கள் தர்மம் எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கும் அப்படிங்கிறத நீங்களே அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு பாபா சொல்கிறார். हमको तो सीढ़ी 84 जन्मों की दिखानी है. ஸோ எங்களுக்குத்தான் இந்த 84 ஜென்மங்களின் ஏணிப்படி காட்ட வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள்.
பாக்கி சப் சக்கர மே और ஜாட் மே திகாயே ஹே. மற்றதெல்லாம் நீங்கள் போய் சிருஷ்டி சக்கரத்துலேயும் சிருஷ்டி மரத்தின் படத்துலையும் போய் பாருங்கள், அங்கே காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். இன்மே சப் பாத்தே சம்ஜாயி ஹே. ஸோ இதில் வந்து எல்லாமே சொல்லப்பட்டு இருக்குது. नक्शा देखने से बुद्धि में आ जाता है ना, लंदन कहाँ है, फलाना शहर कहाँ है. ஸோ மேப்பு பார்த்தா புத்தியில் வந்துடும், ஓ லண்டன் இந்த இடத்துல இருக்குதா, இந்த நகரம் இந்த இடத்துல இருக்குதா அப்படின்ட்டு நம்ம புத்தியில் அந்த மேப்பை வச்சு பார்க்கும்போது தெரியும், ஓ இந்தியாவிலேருந்து இவ்வளோ தூரத்தில் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம படம் வச்சு புரிய வைக்கும்போது அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த சிருஷ்டி சக்கரம் படத்தை வந்து நம்ம எப்போவுமே வந்து சிருஷ்டி சக்கரம் படம் வச்சு தான் ஜென்ரல் வீடியோலாம் போடுவோம் இல்லையா. இப்போ மற்ற மதத்தினருக்கு புரிய வைக்கும்பொழுது தான் இந்த சிருஷ்டி மரத்துடைய அருமை தெரியுது. ஏன்னா அது கிளையாக பிரியுது, அவங்களுக்கு நமக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிறதெல்லாம் தெரியுது. அப்படின்றத மரத்தை வச்சு தான் புரிய வைக்க முடியுது. பாப் கித்தனா சஹஜ்கர் சம்ஜாத்தே ஹே. எவ்வளோ ஈஸியாக்கி பாபா புரிய வைக்கிறார். ஆனால் ஸ்கூலில் படித்த ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி பாருங்கள், பெரும்பான்மையானவர்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபியாக தான் இருக்கும். அவன் எங்கே ஆண்டான் நமக்கு என்னடான்னு இருக்கும். அந்த இயரை ஞாபகம் வச்சுக்கணும், இடத்த ஞாபகம் வச்சுக்கணும், அப்படி இருக்கும். ஆனால் இது குழந்தைங்களுக்கு கூட புரியும். ஆனால் இதை தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக தான் நம்ம உலகத்தின் மகாராஜா ஆகிறோம். நேற்று சொன்னார் இல்லையா, இந்த சிருஷ்டி சக்கரத்தை புத்தியில் சுற்றிக்கிட்டே இருக்கிறதன் மூலமாக தான் சக்கரவர்த்தி மகாராஜா ஆகுறீங்க. அதனால தான் சக்கரவர்த்தின்ற பேரே வருதுன்றார். சபிக்கோ यही बताओ कि 84 का चक्र ऐसे फिरता है. ஸோ எல்லோருக்கும் நீங்கள் புரிய வைங்க, 84 பிறவியின் சக்கரம் இப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. अभी तमो प्रधान से सतो प्रधान बनना है, तो बेहद के बाप को याद करो तो तुम पावन बन जाएंगे और फिर पावन दुनिया में चले जाएंगे. ஸோ இப்போ தமோ பிரதானத்துலேருந்து நீங்கள் சதோ பிரதானம் ஆகணும் அப்படின்னா எல்லையற்ற தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்போ நீங்கள் தூய்மை ஆவீங்க, தூய்மையாகி தூய்மையான உலகத்துக்கு போயிடுவீங்க. கோயி தக்லீஃப் கி பாத் நஹி ஹே இல்லையா. இங்கே நீங்கள் பட்டினி கிடக்க தேவையில்ல, பஜனை பாட தேவையில்லை, அந்த வாயை திறந்து பேசுகிற அந்த எஃபர்ட்டு கூட பாபா கொடுக்கல. ஜஸ்ட்டு நீங்கள் பாபாவை நினச்சிக்கிட்டே இருந்தால் போதும். அப்புறம் நீங்கள் இமயமலைக்கு போகிறது, மெக்காவுக்கு போகிறது, போயிட்டு வர்றதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடும் இல்லையா. அந்த மாதிரி எந்த கஷ்டமும் பாபா கொடுக்கல. ஜித்னா சமய மிலே பாப்கோ யாத் கரோ தோ பக்கி டேவ் பட் ஜாயகி. ஸோ பாபா சொல்கிறாங்க, எவ்வளவு நேரம் கிடைக்குதோ அந்த அளவுக்கு பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நினச்சிக்கிட்டே இருங்க. அப்போ இதுவே உங்களுக்கு பக்காவான பழக்கமாகிடும். பாப் கி யாத் மே தும் டெல்லி தக் பைதல் ஜாவோ தோ பி தகாவட் நஹி ஹோகி. நீங்கள் பாபாவுடைய நினைவிலே டெல்லி வரைக்கும் கால்நடையாகவே நடந்து போனால் கூட கொஞ்சம் கூட சோர்வு ஏற்படாது. சச்சி யாத் ஹோகி தோ தேஹ் கா பான் டூட் ஜாயேகா. ஏன்னா உண்மையான நினைவு இருந்துச்சு அப்படின்னா தேகம்ன்ற உணர்வே பறந்துட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு அனுபவமாகும். ஃபிர் தகாவட் ஹோ நஹி சக்தி. அப்போ உங்களுக்கு சோர்வே இருக்கா. தேகமே இல்லைன்னும் போது சோர்வு எப்படி வரும்? சமசூப்பர் இல்லையா. பிச்சாடி மே ஆனே வாலே और ही याद में தீக்கே ஜாயங்கே. ஸோ கடைசியில் வரவங்க இன்னும் அதிவேகத்தில் நினைவு யாத்திரையில் வேகமாக ஓடுவாங்கன்ற கடைசியில் வரவங்க. ஸோ அப்போ முதல்ல வரவங்க அலட்சியமாக இருந்துடக்கூடாது இல்லையா. அது அப்போ இப்போ நம்ம எல்லாமே கடைசியில் தான் வந்திருக்கிறோம். ஸோ வேகமாக ஓடணும். ஸோ பாபா சொன்ன அந்த கடைசியில் வந்து வேகமாக ஓடினது நான் தான் அப்படின்றது மைண்டில் இருக்கணும். मीठे मीठे सिखिलते बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को நமஸ்தே. ஸோ இனிமையான குழந்தைங்களுக்கு தாய் தந்தை பாப் தாதாவுடைய அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். அதே மாதிரி
ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. धारणा के लिए मुख्य सार, एक बाप की अव्यभिचारी याद में रह देह बान को खत्म करना है. ஒரே ஒரு பாபாவை தவிர வேறு எந்த நினைவும் இல்லாமல் தூய்மையான நினைவின் மூலமாக, அவிபச்சாரி நினைவின் மூலமாக இந்த தேக அபிமானத்தையே முற்றிலும் முடிச்சிடுங்க. अपनी कर्मातीत अवस्था बनाने का पुरुषार्थ करना है. கர்மாதீத்த அவஸ்தை அடையிறதுக்கான முயற்சி பண்ணணும். சும்மா சொர்க்கம் எப்போ வரும், இந்த உடம்பை விடணும், இந்த இருக்கிற நேரம் ஃபுல்லாக உங்களுக்கு சம்பாதிக்கிற நேரம் இல்லையா? சம்பாதிச்சிட்டு இருக்கிறவன் ஐயோ சோர்வாக இருக்குது கடையை சாத்தலாம் அப்படின்னு நினைக்க மாட்டான். இன்னும் இருந்தாலும் அவன் உயிர் போகிற வரைக்கும் சம்பாதிச்சிட்டு இருப்பான், கூட்டம் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா. इस शरीर में रहते अविनाशी कमाई जमा करनी है. இந்த உடம்புல இருந்துக்கிட்டே தான் அழிவற்ற வருமானத்தை நீங்கள் சேர்க்கணும். ஸோ இதை விட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலெலாம் வாய்ப்பே கிடையாது இல்லையா? ज्ञानी तो आत्मा बन औरों की सर्विस करनी है. ஸோ ஞானி ஆத்மாவாகி மற்றவர்களுக்கும் இந்த ஞானத்தை கொடுக்கிற சேவை செய்யணும். बाप से जो सुना है उसे धारण कर दूसरों को सुनाना है. பாபா கிட்ட என்னென்னலாம் நீங்கள் கேட்டீங்களோ அதை எல்லாத்தையும் மற்றவர்களுக்கும் நீங்கள் சொல்லணும். 5 विकारों का दान दे राहु के ग्रहण से मुक्त होना है. ஸோ 5 விகாரத்தை தானம் செய்து ராகு கிரகணத்திலிருந்து நீங்கள் விடுதலை அடையணும். वरदान, एक मत और एक रस अवस्था द्वारा धरनी को फलदायक बनाने वाले हिम्मतवान भव. ஒரு வழி, ஏக் மத் और ஏக் ரஸ் ஒரே ரசனை மனோநிலையில் மூலமாக धरती को फलदायक बनाने वाले இந்த பூமியை பலன் நிறைந்ததாக ஆக்கக்கூடிய ஹிம்மத்வான் பவ தைரியசாலி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், जब आप बच्चे हिम्मतवान बनकर संकटन में एक मत और एक रस अवस्था में रहते व एक ही कार्य में लग जाते हो तो स्वयं भी सदा प्रफुल्लित रहते और धरनी को भी फलदायक बनाते हो. ஸோ எப்போ குழந்தைகள் தைரியமானவர்களாக ஆகி குழுவில் ஒரு வழியில் நடப்பவராக இருக்கிறீங்களோ, அதே மாதிரி ஒரே ரசனையில் இருப்பவராக இருக்கிறீங்களோ, அல்லது ஒரே காரியத்தில் ஈடுபட்டுட்டு இருக்கிறீங்களோ, இல்லை சேவை ஒரே சேவை எல்லோரும் பண்ணுவாங்க இல்லையா, அல்லது ஸோ அப்போ தானும் சதா மகிழ்ச்சியோடு இருப்பீங்க, அந்த சேவை களத்தையும் பலன்மிக்கதாக ஆக்குவீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார் இல்லையா. ஸோ அதுக்கான வழி என்ன? நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா எப்போவுமே ஒரு பாபாவுடைய நினைவில், அதுதான் அவருடைய வழியும் கூட இல்லையா. ஒரே மனநிலையில் ஒரே வழியில் இருக்கணும். அப்போ தான் நீங்களும் சதா சந்தோஷமாக இருப்பீங்க, அந்த சேவை ஸ்தானத்தையும் சக்திசாலியாக நீங்கள் ஆக்க முடியும். ஃபல்தாயக் பனாத்தேஹே, பலன் கொடுக்கக்கூடியதாக மாற்ற முடியும் இல்லையா. இது பூமியை தயார்படுத்துறது, யோகா பண்ணுறதுன்றது. ஸோ அதுக்கு தயார்படுத்திட்டு என்ன பண்ணுவாங்க, விதை விதைப்பாங்க. ஸோ அப்போ ஞான விதை நாம் விதைக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணணும், பாபா சொல்கிற ஒரு வழிப்படியே ஒரே மனநிலையிலே எல்லோரும் இருக்கும்போது தான் அங்கே வாயுமண்டலம் தயாராகும். அப்போ வரும்போது அந்த ஞானம் அவங்களுக்குள்ளே போகும்.
जैसे आजकल साइंस द्वारा अभी अभी बीज डाला, अभी अभी फल मिला, ऐसे ही साइलेंस के बल से सहज और तीव्र गति से प्रत्यक्षता देखेंगे. ஸோ இப்போ சயின்ஸ் மூலமாக மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, விதைச்ச உடனே அறுவடை பண்ணுற மாதிரி இருக்குது இல்லையா? அந்த காலத்தில் ஒரு வருஷம் ஃபுல்லாக ஆகுமா அரிசி அறுவடை பண்ண. இப்போ 3 தடவை 4 தடவை அறுவடை பண்ணுறாங்க இல்லையா? 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு ஒரு தடவை அறுவடை ஆகிடுது. ஸோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக அதோடைய பலனை எடுக்கிறாங்க. அதே மாதிரியே நீங்கள் அவங்க சயின்ஸ் சக்தினா, நீங்கள் சைலன்ஸ் சக்தி, அமைதி சக்தியின் மூலமாக அதிவேகத்தில் ரொம்ப ஈஸியாக பிரத்யக்ஷ பலன் அடையிறத நீங்கள் பார்ப்பீங்கன்ற. சூப்பர் இல்லையா? சயின்ஸு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக, அதை விட அதிக பலன் கொண்டது இந்த சைலன்ஸு. ஏன்னா சயின்ஸே சைலன்ஸோடைய குழந்தை தான். ஸோ அப்போ சீக்கிரமாக பலன் கொடுக்கணும். ஏன்னா கடைசி நேரத்தில் அந்த யோக பலத்தின் மூலமாக தான் அப்படி ஒரு வினாடியில் டக்குன்னு ஞானத்தை கொடுத்து அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பீங்கன்றார். இதோடைய நினைவு தான் பக்தி மார்க்கத்தில் கோயிலில் அப்படியே வரிசையாக 1 செகண்டில் ஜருகண்டின்னு திருப்பதி கோயிலில் தள்ளுறாங்க இல்லையா? அப்போ என்னென்னா அந்த 1 செகண்டில் கடைசியில் முக்தி கொடுக்கறது. 1 செகண்டு தான், 1 செகண்டு கூட அவங்கள வேஸ்ட் பண்ண விடக்கூடாதுன்றார். லைனில் நிற்க விடாதீங்க, வந்தோமா டக்குன்னு அனுப்பிச்சிடணும் மேலேன்றார். அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும், எவ்வளோ உள்நோக்கு முகமாக இருக்கணும் இல்லையா? அந்த உள்நோக்கு முகத்தை பற்றி தான் 2 நாளாக பாபா சொல்லிகிட்ருக்கார். இது இன்றைக்கும் சொல்லுவார். சரி. ஜப் ஸ்வயம் निर्विघ्न एक बाप की लगन में मगन एक मत और एक रस रहेंगे तो अन्य आत्माएं भी स्वतः ही सहयोगी बनेगी और धरनी फलदायक हो जाएगी. ஸோ எப்போ நீங்களே தடைகளற்றவராக ஆகுறீங்களோ, ஒரு பாபாவுடைய அன்பிலே மூழ்கி இருக்கிறீங்களோ, ஒரு வழியிலும் ஒரு ரசனையிலும் மூழ்கி இருக்கிறீங்களோ, அப்போ மற்ற ஆத்மாக்கள் தானாகவே உங்களுக்கு உதவி செய்கிறவங்களாக மாறிடுவாங்க. பூமியும் பலன் கொடுப்பதாக மாறிடும் அப்படிங்கிறார். स्लोगन, जो अभिमान को शान समझ लेते वह निर्माण नहीं रख सकते. ஸோ யார் அபிமானத்தை தான் தன்னுடைய மானம் மரியாதை நினைக்கிறாங்களோ அவங்களால பணிவானவர்களாக ஆக முடியாது. நிர்மான் நஹி ரஹ் சக்தி. ஸோ மான் நிர்மான் இல்லையா? ஸோ அபிமானை தன்னுடைய மானாக, அதாவது மரியாதை அப்படின்னு நினைக்கிறாங்களோ, ஒரு பெருமிதம் நினைக்கிறாங்களோ. ஆக்சுவலாக நேற்று ஸ்லோகன்லையுமே இது வந்தது இல்லையா? ஆன்மீக பெருமிதத்தில் இருக்கிறவங்க மற்ற போதையினால் ஈர்க்கப்பட மாட்டாங்கன்னு நேற்று ஸ்லோகனில் பாபா சொன்னார். இன்றைக்கி அந்த மாதிரி தன்னுடைய அபிமானத்தில் யார் ஈர்க்கப்பட்டு தன்னுடைய அபிமானத்தின் பெருமிதத்தில் இருக்கிறாங்களோ அவங்க பணிவானவராக இருக்க மாட்டாங்க. அப்போ பாதுகாப்பு கவசம் இல்லை இல்லையா? பணிவானவராக இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பாதுகாப்பே. ஸோ இது ரொம்ப முக்கியம் இல்லையா? பாதுகாப்பு கவசமே பணிவு தான். अव्यक्त इशारे, एकांत प्रिय बनो, एकता और एकाग्रता को अपनावो. ஸோ ஏகாந்த பிரிய ராகங்கள், ஒற்றுமை மற்றும் ஒருமுகத்தன்மையை உங்களுடையதாக ஆக்குங்கள், அதாவது தாரணை செய்யுங்கள். ஏகாந்தவாசி और ரமணிக்தா. ஸோ இதுவுமே நேற்று இதோடைய கண்டினியூஷன். வெறும் ஏகாந்தவாசியாக மட்டும் இருக்கக்கூடாது, இனிமையானவராகவும் இருக்கணும்னு பாபா முடித்தார் இல்லையா நேற்று அவித்த பயிற்சி. இன்றைக்கி பாபா சொல்கிறார். ஸோ அதை பற்றி தான் பேசுகிறார். दोनों एकांतवासी और रमणीकता, दोनों शब्दों में बहुत अंतर है, लेकिन संपूर्णता में दोनों की समानता रहे. जितना ही एकांतवासी उतना ही फिर साथ साथ रमणीकता भी हो. ஸோ ஏகாந்தவாசி மற்றும் இனிமையான அமைதி, இந்த 2 வார்த்தைக்கும் நிறைய வித்தியாசம் இல்லையா? தனிமை
இனிமையினாலே வந்து மற்றவங்களோட இருக்கிறதுன்னு அப்படி ஆயிடுச்சு. ஆனால் இங்கே தனிமையாகவும் இருக்கிறீங்க, அதே நேரத்தில் இனிமையானவராக இருக்கும். இங்கே தனிமைன்றது பாபாவோடு இருக்கிறதுன்னு அர்த்தம், இல்லை தனியாக இருக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. கும்பலாக இருந்தாலும் நீங்கள் பாபாவோட மட்டும் தனியாக இருக்கிறதாகவே உங்களுக்கு இருக்கணும். அதுக்குன்னு மற்றவங்க கூட பேசாமல் இருக்கிறதுன்னு கிடையாது. அதே அளவுக்கு இனிமைத்தன்மையும் இருக்கணும். அந்த இனிமைத்தன்மையில் பாபாவை மறந்துடவும் கூடாது. ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் ரெண்டும் வித்தியாசமாக இருந்தால் கூட சம்பூர்ணத்தன்மையில் இந்த ரெண்டுத்துடைய சமநிலை இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா சம்பூர்ணத்தன்மையில் ஏகாந்தவாசியும் இருக்கணும், இனிமையும் இருக்கணும். அப்போ தான் அது சம்பூர்ணத்தன்மைன்னு சொல்ல முடியும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஏகாந்தவாசியாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இனிமைத்தன்மையும் இருக்கணும். ஏகாந்த் மே ரமணிக்தா காயப் நஹி ஹோனி சாஹியே, இல்லையா? ஏகாந்தத்திலேருந்து இனிமைத்தன்மையை தொலைச்சிடாதீங்க, இல்லையா? அந்த லவ்யூ பாபா, அந்த நான் கடவுள்ன்ற படத்தில் ஆர்யா இருப்பார் இல்லையா, அவர் தனிமையில் இருப்பார். ஆனால் அவர் ஒரு சிடுசிடுன்னு இருப்பார். அம்மாவை கூட தொடாத எட்டப்போ அப்படின்னு. அது மக்களுக்கு பிடிச்சிருக்குது. ஆனால் அது படமாக பார்க்கும்போது பிடிச்சிருக்கும். உங்கள் வீட்டில் ஒருத்தர் அப்படி நடந்தாங்கன்னா தெரியும், இல்லையா? ஸோ அதை இனிமைத்தன்மையை நீங்கள் தொலைச்சிடக்கூடாது. ஸோ இதுதான் நமக்கு டெஸ்ட் பேப்பர், இல்லையா? ஏன்னா நிறைய பாபா குழந்தைங்க வந்து கணவன் கேட்பாங்க, நீ பாபா குழந்தை ஆன பிறகு என்கிட்ட அன்பாகவே பேச மாட்டேற. ஸோ அன்பு இருக்கணும், அது விலகியும் இருக்கணும், இல்லையா? பாபாவை பிடிச்சிக்கிட்டே அன்பை காட்டணும். டக்குன்னு கட் பண்ணிவிட்டு பாபா கிட்டே போய்க்கணும். ஸோ அதில் இருக்கணும். ஸோ பேசாமல் இருக்கிறது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கும்போது அது அவங்களுக்காக தான் பாபா இன்றைக்கி இதை சொல்கிறார். ஸோ இனிமைத்தன்மையை தொலைச்சிடாதீங்க பாபாவோட இருக்கிறன்ட்டு. தோனோ சமான் और साथ साथ रहे. ஸோ ரெண்டுமே சமமாகவும் இருக்கணும், கூடவேவும் இருக்கணும். अभी अभी एकांतवासी, अभी अभी रमणीक. जितनी गंभीरता उतना ही मिलनसार भी हो. ஸோ அப்பப்போ ரமணீகரம், அப்பப்போ கம்பீரம், இணக்கம் ரெண்டுமே இருக்கணுன்றார். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஏகாந்தவாசியாக இருக்கிறீங்களோ அதே மாதிரி அந்த அளவுக்கு இனிமைத்தன்மையும் இருக்கணும். அதே மாதிரி எந்த அளவுக்கு கம்பீரமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இணக்கமாகவும் இருக்கணும், இல்லையா? அந்த ஒரு ராஜ கம்பீரமும் இருக்கணும், அதே நேரத்தில் அந்த ஒரு குழந்தையாகவும் இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. இணக்கமாக போகிறது, அப்படியே யாருமே மற்றவங்க நம்மக்கிட்ட நெருங்க முடியாத மாதிரி ஒரு இறுக்கமாக இருக்கக்கூடாது. ஸோ ஜித்தினி கம்பீர்தா உத்னாஹி மிலன்சார், அந்த அளவுக்கு இணக்கமும் வேணும். மிலன்சார் பிஹோ. मिलनसार अर्थात सर्व के संस्कार और स्वभाव से मिलने वाला. ஸோ இணக்கம் அப்படின்னா அனைவருடைய சுபாவம் சமஸ்காரத்தோடு இணைந்து செயல்படுபவர் அப்படின்னு அர்த்தம். மிலன்சார் அர்த்தாத் சர்வக்கே சன்ஸ்கார் அவர் ஸ்வபாவ் சே மில்னே வாலே, இல்லையா? மற்றவர்களுடைய சமஸ்காரத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிறவங்க, மற்றவர்களுடைய சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை இணைச்சிக்கிறவங்க. ஸோ அவர்கள் அதை தான் வந்து மிலன்சார், இணக்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஸோ கம்பீரத்தாவும், அதாவது கம்பீரத்தன்மையும் இருக்கணும், இனிமைத்தன்மையும் இருக்கணும். ஸோ செம பவர்ஃபுல் முரளி. வர்தான், ஸ்லோகன், பயிற்சி எல்லாமே செம பவர்ஃபுல். லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. இங்கிலீஷ்க்கு ஷேருங்க, குளிர்ச்சியாக